உண்டாவதாக. இந்த காலை ஆராதனை வந்திருக்கிற மக்கள் யாவருக்கும் ஆண்டவர் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களை தெரிவிக்கிறேன். இந்த நாளிலும் எங்கள் வீடுகளிலே தேவனை பாடி புகழ்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இப்போதும் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறீர்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கடந்த ஒவ்வொரு மாதங்களிலும் ஒவ்வொரு வாரங்களிலும் ஒவ்வொரு நாட்களிலும் கண்மணி போல நம்மை கர்த்தர் காத்து சுகமாய் நம்மை பிரைசலோன் தங்க பண்ணுகிற தேவனுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரோடு இருப்பாராக, உங்கள் குடும்பத்தாரோடு இருப்பாராக, உங்கள் பிள்ளைகளோடு இருப்பாராக, உங்களோடு இருப்பாராக. ஆண்டவருடைய பெரிதான கிருபை உங்கள் ஒவ்வொரு சோர்ந்து கொள்வதாக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைக்காக நம் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி நாம் பார்ப்போம். தேசத்து வழி நடக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான கால வேலைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே உங்களுக்கு ஸ்தோத்திரமப்பா. ஆண்டவரை விடாய்த்த ஆத்மாவுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஏற்ற வார்த்தை கிடைப்பது போல ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா தூரத்திலிருந்து வருகிற செய்தி ஆண்டவரே ஸ்தோத்திர கேட்கிற ஜனங்களுக்கு கேட்கிற மனுஷனுக்கு அது ஒரு நல்ல ஔஷதம் என்று சொல்லப்படுகிற வசனத்தை போல இந்த நாளில் உங்களுடைய வார்த்தைகள் ஆண்டவருடைய ஜனங்களுக்கு பிரயோஜனம் உண்டாக உங்களுடைய வார்த்தைகளினால் நம்முடைய வசனங்களினால் நம்முடைய பிள்ளைகள் ஸ்திரப்பட ஆண்டவரே கேட்கப்படுகிற வார்த்தைகளினால் தங்கள் ஜீவிகளை சரி செய்து கொள்ள ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாளில் தேவ செய்தியின் மூலமாய் ஜனங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை கட்டப்பட ஆண்டவர்கள் முன்மாதிரிகளாக ஜீவிக்க மாற கர்த்தர் கிருபை தருவீராக. தொடர்ந்து ஆவியானவர்களோடு பேசுவீராக. நீங்க பேசுங்க நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும். எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி பாதங்கள் சமர்ப்பிக்கிறோம். எல்லா கன துதி மகிமையெல்லாம் நாமத்துக்கு செலுத்துகிறோம். மீட்பரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். முன்னறிலே சொல்லும் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு இந்த காலை ஆராதனையிலே பிரயோஜனமானவைகளை கர்த்தர் நமக்கு போதிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த காலை வேளையிலும் அருமையான சகோதரனே சகோதரியே, குடும்ப பிரச்சனைகள் மாற எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும் என்கிற தலைப்பில் நாம் தேவனுடைய வார்த்தையை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஏனென்றால் இன்றைக்கு அநேக குடும்பங்கள் தகர்க்கப்பட்டு போயிருக்கிறது. அநேக குடும்பங்களிலே ஒற்றுமை இல்லை, சமாதானம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். திடீரென்று பூகம்பம் வெடிப்பது போல குடும்பங்களிலே தேவையில்லாத கலக்கங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள். அநேக நாட்களாக விசுவாசிகளுக்குள்ளே இந்த பிரச்சனைகள் எப்படி விடுபடுவது, அல்லது இந்த குடும்ப போராட்டத்திலிருந்து, இந்த நிந்தையிலிருந்து, இந்த அவமானத்திலிருந்து, இந்த அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து, அல்லது இந்த சிறையிருப்பின் வாழ்க்கையிலிருந்து எப்படி நான் வெளியே வருவது எனக்கு தெரியவில்லை என்கிற குழப்பங்கள் மத்தியிலே நீங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். கர்த்தர் இந்த நாளிலே குடும்ப பிரச்சனைகள் மாற நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று வேதத்திலிருந்து கர்த்தர் நமக்கு ஆலோசனை தந்து நம்மோடு பேச போகிறார். இன்றைக்கு அந்த அருமையான சத்திய வசனங்களை நாம் கேட்டு ஜெபித்து இன்றைக்கு நாம் விடுதலை பெற்றுக் கொள்ள போகிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு தாவீது குடும்ப பிரச்சனைகளுக்காக எப்படி ஜெபித்தார் என்று சொல்லி வேதத்தின் வார்த்தை மூலமாக, வேத வாக்கியத்தின் மூலமாக இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் வரை நாம் வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 3-4. தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்த போது இதோ அது அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்தைகளும் சிறைபிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். அப்போது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். ஆமென். அல்லேலூயா. கருமையான கர்த்தருடைய ஜனமே, 29ஆம் அதிகாரத்தில் தாவீது பெலிஸ்தருடைய தேசத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார். அப்படி பெலிஸ்தருடைய தேசத்திலிருந்து புறப்பட்டு வரும்போது 30ஆம் அதிகாரத்தில் தான் இந்த சம்பவம் நடக்கிறது. தாவீது தன் மனைவி பிள்ளைகள் எல்லாவற்றையும் 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கும்போது தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதுக்குள்ளே. அப்படின்னா என்ன அர்த்தம்? தாவீது பெலிஸ்தர் தேசத்திலிருந்து சிக்லாகு என்கிற இடத்துல வருகிறான். அங்கதான் அவனுடைய மனைவிகள் பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆணுபடியினாலே தன் மனைவிகளையும் பிள்ளைகளையும் பார்ப்பதற்கு தாவீதுடைய சேவகர்களுடைய மனைவிகளும் அங்கதான் இருக்கிறாங்க. ஆகவே இவங்க யாவரையும் பார்ப்பதற்காக தாவீது என்ன பண்றாரு?
தன் மனைவி பிள்ளைகள் இருக்கிற வீட்டுக்கு வருகிறார், இருக்கிற இருப்பிடத்துக்கு வருகிறார். அப்படி வந்து பார்க்கும்போது தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் காத்திருக்கிறது. உலகத்தார் சொல்வார்கள், தலை மேல இடி விழுந்தது போல இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அது மாதிரி தாவீது திகைக்கப்படத்தக்க எதிர்பார்த்தினாத ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயம் என்னன்னா, வீடுகள் எல்லாம் சூறையாடப்பட்டிருக்கிறது. வீடுகள் எல்லாம் அங்கே எரிக்கப்பட்ட நிலைமை, இடிக்கப்பட்ட நிலைமை, தகர்க்கப்பட்ட நிலைமை. பின்பு அந்த இருக்கிற இருப்பிடத்திற்கு வந்து பார்த்தால் அவங்களுடைய பொருட்களை எல்லாம் களவாடி போயிட்டு மனைவி பிள்ளைகள் எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, உயிரோடு சிறைப்பிடித்து கொண்டு போயிருக்கிறாங்க. இதில் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வீட்டை எரிச்சிட்டாங்க, அங்கே இருக்கிற பொருட்கள்லாம் கொள்ளையடிச்சிட்டாங்க. ஆனால் மனுஷங்களை மாத்திரம் என்ன செஞ்சிட்டாங்கன்னா உயிரோடு, அதாவது சேவகர்கள் தாவீது இவர்களுடைய மனைவி பிள்ளைகள் மாத்திரம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, உயிரோடு சிறைப்பிடித்து கொண்டு சென்றாங்க. இது ஒன்று மட்டும்தான் நல்ல விஷயம். அல்லேலூயா. சரி, இருக்கட்டும், நம்ம மிக முக்கியமான விஷயத்துக்கு நம்ம வரப்போகிறோம். இதை பார்த்த தாவீதுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அவருடைய மனக்குமரலுக்கு அளவே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி இதை பார்த்ததுமே தாவீதுக்கு என்ன பண்றதுன்னு தெரிய முடியாத ஒரு வேதனையில, குழப்பத்துல, கண்ணீர்ல இருக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தாவீதோடு இருந்தவர்கள்லாம் இப்ப தாவீதை என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுமா? கோவப்பட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் முன்னால் தானே வந்தது, நாங்கள் உங்க கூட பெலிஸ்த தேசத்துக்கு வராது இருந்தோம்னா இந்த பிரச்சனை வந்திருக்குமா என்று சொல்லி கூட இருந்தவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தாவீதை ரொம்ப நெருக்க ஆரம்பிச்சுட்டாங்க. வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். போதும், தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அதனால தன் மனைவி பிள்ளைகள் சிறைப்பிடித்து கொண்டு சொல்லப்பட்டாங்க. அது ஒரு பக்கம். இரண்டாவது கூட இருக்கிறவங்களும் தாவீதை புரிஞ்சிக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவங்களாலையும் தாவீது என்ன செய்யப்பட்டான், நெருக்கப்பட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கருமையான தேவ ஜனமே, இந்த கால வேளையில இப்ப இந்த சூழ்நிலையில தாவீது என்ன செய்தார்? ஒரே நேரத்துல குடும்பத்துல பல பிரச்சனைகள், குழப்பங்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒன்றன் பின் ஒன்றாக ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு சிறைப்பட்டு போன ஒரு வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான சகோதரியே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குடும்பத்தில் ஏற்படுகிற விபரீத வேதனைகளினால, உனக்கு ஏற்படுகிற சோதனைகளினால, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உன் கணவனால் உனக்கு ஆறுதல் இல்லாததினாலும், உன்னுடைய வீட்டில் இருக்கிற பெரியவங்களால் உனக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சந்தோஷம் மற்ற ஒரு நிலைமையில் இருக்கிறபடினால வெளியும் சொல்ல முடியாம, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வீட்டாரிடத்திலையும் பகிர்ந்து கொள்ள முடியாம இன்னைக்கு மனக்குமுறுகளினால் நீ காணப்படுகிறாய். உன் வாழ்க்கை அவிதமான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் உன்னுடைய இந்த வேதனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற போகிறார். அல்லேலூயா. உன்னுடைய மனக்குமுறல்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்க போகிறார். உன்னுடைய இடுக்கண்களை கர்த்தர் நீக்கி உன்னை விடுவிக்க போகிறார். உன்னுடைய கண்ணீர் வாழ்க்கை மாறப்போகிறது. உன் சிறைப்பட்ட வாழ்க்கை மாறப்போகிறது. நெடுங்காலமாய் எத்தனை வருடம் ஆண்டவரே இந்த சிறையிருப்பின் வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருப்பது, எத்தனை காலம் ஆண்டவரே இந்த சிறைப்பட்டு போன வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருப்பது. எல்லாருடைய குடும்பங்களிலும் கணவன் மனைவியாக சந்தோஷத்தோடு கூட என்ன செய்வாங்க, வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் என்னுடைய வாழ்க்கையோ சிறைப்பட்டு போன ஒரு வாழ்க்கையை போல, ஜெயில் கைதியை போல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே. என்னுடைய வாழ்க்கையில எப்பொழுது சந்தோஷம், எப்பொழுது விடியற்கால வெளுப்பு, எப்பொழுது வாழ்க்கையில மன மகிழ்ச்சி, எப்பொழுது கணவன் மனைவி பிள்ளைகள் என்று சொல்லி சமாதான சந்தோஷத்தோடு வாழுவேன் என்று சொல்லி பல ஏக்கங்களோடு, எதிர்பார்ப்புகளோடு, கேள்விகளோடு கூட இன்றைக்கு கண்ணீரோடு இந்த செய்தி நீ ஒரு வேளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இன்றைக்கு இந்த பிரச்சனைகளுக்கான முடிவு தான் என்ன? என் குடும்ப பிரச்சனைகள் மாறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய குடும்ப பிரச்சனைகள் ஓயாத ஒழுங்காக இருக்கிறதே, தீராத போராட்டமாக இருக்கிறதே, தினந்தோறும் பிரச்சனை, தினந்தோறும் சண்டை இல்லாத நாளே இல்லை, பிரச்சனை இல்லாத நாளே இல்லை, எப்போது என்னுடைய பிரச்சனைகள் தீரும் என்று பல கேள்விகளோடு, குழப்பங்களோடு கூட இன்றைக்கு ஒருவேளை நீ தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வை தரப்போகிறார். அல்லேலூயா. முடிவை கர்த்தர் தரப்போகிறார். அந்த முடிவை, அந்த தீர்வை இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி பெற்றுக்கொள்ள போகிறோம் என்பதுதான் தேவனுடைய வார்த்தை. கரங்களை உயர்த்தி அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகளுக்கு என்ன செய்தாங்க தெரியுமா? மனுஷர்களை தேடி போறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க போறாங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடிக்கடி சண்டை, அடிக்கடி அடிதடிலாம் இருக்குது. இதுக்கு என்ன தீர்வுன்றது பிரேஷனோ போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு என்ன பண்ணுறாங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. விசுவாசியை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீ போலீஸ் ஸ்டேஷன் போவேன்னு சொன்னால் கர்த்தர் ஒருபோதும் பிரச்சனைகள் தீர்வே கொடுக்க முடியாது. அருமையான கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் குடும்ப விவாதங்களை வெளியே போய் சொல்வேன் என்றால் உன்னுடைய குடும்ப விவாதங்கள் முடிவுக்கு வரவே வராது. ஏனென்றால் உன் பிரச்சனைகளுக்கு நீ மனுஷரை தேடி போற. தாவீது என்ன பண்ணான்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவர் அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. குடும்ப பிரச்சனைகளுக்கு தாவீது என்ன பண்ணார், ஏது பண்ணார் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். நிறைய குடும்பங்களிலே கணவன் மனைவி உறவுகளிலே அல்லது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவங்களுடைய அந்யோன்யத்திலே, அவங்களுடைய ஐக்கியத்திலே, அவருடைய அன்பிலே, பாசத்திலே ஏதோ சில பிளவுகள் ஏற்படுகிறது நிமித்தமாக விவாகரத்து வரைக்கும் போயிடுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கூட வாழ முடியாது, எதை தொட்டாலும் தவறு, எது செஞ்சாலும் தப்பு, இதை பண்ணாத, இப்படி பண்ணாத, இப்படி செய்யாத, ஏன் இங்க நிற்கிற, ஏன் இங்க பார்க்குற, ஏன் அவங்க கூட பேசுற, பல பிரச்சனைகள் உன்னோடு கூட. எவ்வளவு காலம் தான் நான் பொறுமையா இருப்பது, எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கையே வேண்டாம், நான் உன்னோடு வாழ விரும்பவில்லை என்று சொல்லி அநேகர் குடும்பங்களில் விவாகரத்து நிலைமைக்கு கூட போகக்கூடிய காலகட்டங்களிலே இருக்கிறார்கள். தேவ ஜனமே, இன்னைக்கு இந்த பிரச்சனைகள் மாற வேண்டுமானால் முதலாவது நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க அந்த 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். இங்கே தாவீது தன்னுடைய சிறைப்பட்டு போன மனைவிக்காக, தன் பிள்ளைகளுக்காக தாவீது என்ன செய்யறாரு? சத்தமிட்டு அழுது செபிக்கிறார். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அருமையான பிரதர், சிஸ்டர், உங்க குடும்ப பிரச்சனைகளுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய வீட்டில் இருக்கிற பெரியவங்கள்ட்ட போய் ஆலோசனை கேட்கலாம், அல்லது இவங்கள்ட்ட போய் நம்ம ஆலோசனை கேட்கலாம். இவங்க தான் இதுக்கு சரியான தீர்வு கொடுப்பாங்க, இவங்க பேசினாதான் இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு உண்டாகும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் பிரச்சனை இருக்க பெருசாக தான் மாறுமே தவிர பிரச்சனைக்கு முடிவு வராது. காரணம், நம்ம மனுஷரை தேடி போகிறோம். தாவீது செய்த காரியம் என்ன பார்த்தீங்களா? தாவீது செய்த ஒரு விஷயம் என்ன? அவன் தங்களுக்கு பலன் இல்லாமல் போக மட்டும் அழுது ஜெபித்தான். அதுதான் விஷயம். நல்லா கவனிச்சுங்க. அப்போ குடும்ப பிரச்சனைகள் தீரணும்னா நீங்களும் நானும் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன? கண்ணீரோடு நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, நீங்கள் தான் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுத்தீங்க, பிள்ளைகளை கொடுத்தீங்க, குடும்பத்தை கொடுத்தீங்க. ஆனால் என்ன பண்ண முடியல, இந்த பிரச்சனையில் என்னால் தாங்க முடியல, சகிக்க முடியல, இது என்னால் ஃபேஸ் பண்ண முடியல, என்னால் முடியல. ஆண்டவரே, நீங்கள் தான் இதில் எனக்கு என்ன செய்யணும்? ஒரு வழியை காட்டணும். எப்போ பார்த்தாலும் தினந்தோறும் ராத்திரியான பிரச்சனை, இப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கையா இருக்கிறது, நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கையா இருக்கிறது. நீங்க தான் எனக்கு ஒரு வழியை காட்டணும், நீங்க தான் எனக்கு இதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும்னு சொல்லி நீங்க என்ன பண்ணணுமோ ஆண்டவர்கிட்ட கண்ணீரோடு நீங்க செபிக்கணும். ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுங்க பக்கத்துல. அல்லேலூயா. தேவ சமூகத்துல நீ காத்திருக்கணும், தேவனுடைய பாதத்துல தரித்து இருக்கணும், கண்ணீர் விட்டு கர்த்தரை நீ தேடணும். அருமையான சகோதரனே, சகோதரி, இப்ப நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது நீங்க செய்யக்கூடிய விஷயம், மனுஷனை தேடி போகக்கூடாது. நாம் ஏற்கனவே வாசித்த வசனத்தின்படி 30ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்தில் முதல் வார்த்தை நாம் பார்த்தோம். தாவீது கர்த்தரை நோக்கி, அல்லேலூயா. அப்ப கர்த்தரை நோக்கி தாவீது என்ன பண்றாரு? கண்ணீரோடு கூட ஜெபிக்கிறார். மனுஷனை தேடி, மனுஷனை நோக்கி போகல, கர்த்தரை நோக்கி தாவீது விண்ணப்பம் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆண்டவரே, இந்த பிரச்சனை எப்படி நான் ஃபேஸ் பண்றது? மனைவி சிறைப்பட்டு போயிருக்கிறாளே, பிள்ளைகள் சிறைப்பட்டு போயிருக்கிறாங்களே, எப்படி இந்த சிறை வாழ்க்கையிலிருந்து என் மனைவி பிள்ளைகளை நான் மீட்பது? ஆண்டவரே, பிரச்சனை ஆண்டவர் இன்னும் போயிட்டே இருக்குது, இது எப்படி நான் ஃபேஸ் பண்றது? இது எப்படி நான் விடுவிக்கப்படுவது? எப்படி நான் அவங்களை காப்பாற்றுவதுன்னு எனக்கு தெரியலையே. நீங்க தான் அனுக்கிரக செய்யணும், நீங்க தான் தயவு செய்யணும்னு சொல்லி என்ன செய்யணும்? நம்ம ஜெபிக்கணும். அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த சில குடும்பங்களில உலகத்தார் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாருங்க, தலைக்கு மேல வெள்ளம் வந்துருச்சுன்னு சொல்வது போல நீ நிறைய குடும்பங்களில அடங்காத பிள்ளைகள் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடங்காத மகள்கள் இருக்கிறாங்க. எவ்வளவுதான் சொன்னாலும் அவங்க என்ன பண்றாங்க? அவங்க வழிதான் போயிட்டே இருக்கிறாங்க. நம்ம என்னதான் புத்திமதி சொன்னாலும் அவங்க செய்யறதுதான் செய்யறான்னு சொல்றாங்க.
எப்படியெல்லாம் சொல்லி பார்க்கிறோம், எப்படியெல்லாம் ஆலோசனை சொல்றோம், எப்படியெல்லாம் புத்திமதி சொல்றோம், ஆனாலும் கடைசியில் அவங்க செய்யறதுதான் முடிவுன்னு சொல்லி அவங்களுடைய காலில் ஒத்த காலில் நிற்பது போல இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடங்காத பிள்ளைக்காக நீ கண்ணீரோடு ஜெபிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனம் திரும்பாத மகளுக்காக நீ ஜெபிக்கணும். உன் கண்ணீருக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னை அழ வைக்கிற, உன்னை வேதனை படுத்துகிற உன் கணவனுக்காக நீ ஜெபிக்கணும். அருமையான சகோதரே சகோதரியே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றளவும் உன் மனைவி உன்னோடு கூட ஒத்து போக முடியாத ஒரு நிலைமை, எதுக்கெடுத்தாலும் குடும்பத்துல சந்தேகம், எதுக்கெடுத்தாலும் குடும்பத்துல பிரிவு, எதுக்கெடுத்தாலும் சண்டையா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ ஜனமே, பதிலுக்கு சண்டை போடாத, சண்டை போடுறதை நிறுத்து, பதிலுக்கு பதில் பேசுறதை நிறுத்து. கண்ணீரோடு நீ தேவ சமூகத்துல தாவீது ஏறெடுத்த அந்த வழிமுறையை, தாவீது பின்பற்றின அந்த பாதையில அந்த கண்ணீர் ஜெபத்தை இன்றைக்கு நீங்களும் நானே எடுக்கணும். ஆண்டு கூட அலையிலேயே சொல்லுங்க, அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க தாவீது கர்த்தரை நோக்கி கண்ணீரோடு கூட ஜெபிக்கிறார். அப்படி ஜெபிக்கும் போது தாவீதுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு மகா பெரிய மாற்றத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அப்படி கண்ணீரோடு கூட ஜெபித்தால் கர்த்தர் என்ன பண்ணுவாரா தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன செய்யறார்? நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். நீ எப்படி உன் மனைவியை நடத்தணும், உன் கணவனிடத்துல நீ எப்படி பிரியமா இருக்கணும், உன் கணவனை எப்படி நீ பிரியப்படுத்தணும், உன் பிள்ளைகளை எப்படி நீ வளர்க்கணும், எப்படி நீ உன் ஜீவியம் இருக்கணும், உன் வாழ்க்கை எப்படி இருக்கணும், நீ என்ன செய்யணுங்கிற ஆலோசனைகளை கொடுத்து கர்த்தர் நமக்கு வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்துல நாம் பார்க்கும் போது சங்கீதம் 32 சங்கீதம் 8 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. வாசித்து பாருங்கள். சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். பார்த்தீங்களா, நம்முடைய ஆண்டவர் நமக்கு என்ன பண்றாரு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்மேல் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆலோசனை தருகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். இந்த குடும்ப பிரச்சனை எப்படி நீ விடுதலை பெறணும், எப்படி இதிலிருந்து நீ சுலபமா தப்பிக்கணும், இந்த பிரச்சனையை எப்படி நீ சரி கட்டணும், எப்படி நீ பேசணும், எப்படி இதை தீர்த்து வைக்கணும்னு சொல்லி கர்த்தர் நமக்கு என்ன பண்றாரா? ஆலோசனை கொடுக்கிறார். நம்ம என்ன செய்யணும்? ஒருவேளை பிள்ளைகள் நம்ம இடத்துல இருக்கலாம், குறைகள் நம்ம இடத்துல இருக்கலாம், குற்றங்கள் நம்ம இடத்துல இருக்கலாம். அது நிமித்தமாக நீ குடும்பத்துல ஒரு பெரிய கலக்கங்கள் ஏற்பட்டு இருக்கலாம். இதுக்கு என்ன செய்யணும் என்பதாக கர்த்தர் நமக்கு என்ன பண்றாரு? அங்க ஆலோசனை கொடுக்கிறார். ஆண்டவருடைய அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம், அல்லேலூயா. யோனா தீர்க்கதரிசி வாழ்க்கை நடந்த சம்பவம் என்ன? யோனா ஒருத்தர் நிமித்தமாக அந்த கப்பலுக்கு ஒரு பெரிய சோதனை ஏற்பட்டது. யோனா ஒருத்தர் தப்பு செஞ்சான். அவன் செஞ்ச தப்பு நிமித்தமாக கப்பல்ல ஆண்டவர் ஒரு பயங்கரமான காற்றை வரவிட்டார். ஆனா அவன் தன்னை ஒப்பு கொடுப்பதற்கு அடையாளமாக சமுத்திரத்துல அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தள்ளப்படும் பொழுது அல்லது தூக்கி வீசப்படும் பொழுது சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு என்ன செய்தது? அடங்கினது. அருமையான சகோதரனே, இன்றைக்கு உன்னிமித்தமான குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்குமானால், அருமையான சகோதரியே, உன்னிமித்தமாக உன் குடும்பத்துல சில போராட்டங்கள் நீடித்து கொண்டிருக்குமானால், அருமையான வாலிப தம்பி தங்கச்சி, உன்னிமித்தமாக நீ குடும்பத்துல கண்ணீரும் வேதனையுமாக குடும்பத்தார் கலங்கி போன நிலைமையில் இருப்பார்களானால், முதலாவது ஒன்று கற்றுக்கொள், உன்னை கர்த்தரிடத்தில் முழுமையாக ஒப்புக்கொடு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தற்கொலை முடிவல்ல. உன் வாழ்க்கையில பிரிந்து போவது முடிவல்ல. உன் குடும்பம் சிதைந்து போவது முடிவல்ல. நான் போனால்தான் நீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்க சொல்லாத. சில பேர் சொல்றாங்க, நான் செத்தாதான் இவங்க நல்லா இருப்பாங்க, அப்பதான் என் அருமை உங்களுக்கு புரிய நினைக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செத்துட்டா என்ன ஆவீங்க தெரியுமா? அது சிந்திச்சு பார்த்தீங்களா? நான் செத்தாலாவது எனக்கு நினைச்சு பார்ப்பாங்க. நான் செத்துட்டேன்னா அப்போ என்ன பண்ணுவாங்க? என்னை நினைச்சு அவங்க யோசிப்பாங்க, வருத்தப்படுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? எத்தனை நாள் வருத்தப்படுவாங்க சொல்லுங்க? எத்தனை நாள் உங்களுக்கு குறித்து யோசிப்பாங்க? பிரசங்கி புஸ்தகத்தில் என்ன தெரியுமா சொல்லப்பட்டிருக்கிறது? மரித்தோருடைய பேர் முதலாய் மறக்கப்படுகிறார்கள் சொல்லப்படுகிறது. எத்தனை நாள் உங்களுக்கு குறித்து யோசனை? நீங்க நினைக்கிறீங்களா காலம் ஃபுல்லா உங்களை நினைச்சே அவங்க அழுதுட்டு இருப்பாங்க, துக்கப்பட்டு இருப்பாங்க நினைக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவஜனமே, பைபிள் வசனமே சொல்லுகிறது, மரித்தவர்கள் குறித்து கொஞ்ச நாள் தான் துக்கம் இருக்கும், அதுக்கப்புறம் அவங்களுடைய பேர் முதலாய் மறக்கப்படுகிறது. எப்போதும் நீங்க வீட்டில் இருக்கும்போது அவங்க பேரை சொல்லி கூப்பிட்டு மரித்து போனதுக்கு அப்புறமா அந்த கொஞ்ச நாள் துக்கம், அந்த கொஞ்ச நாள் தான் வேதனை. அதுக்காக வீட்டில் உட்கார்ந்து சாப்பிடாம வேலைக்கு போகாம குடும்பம் நடத்தாம இருக்க முடியுமா? நம்ம இப்படி நினைப்புகள் அவ்விதமாக இருக்கிறது. அல்லேலூயா.
இரண்டாவது, மரித்தால் மாத்திரம் வாழ்க்கையில பிரச்சனைகள் தீர்ந்து நினைக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவ ஜனமே, நீ பாதாளத்துக்கு போவாய். என்ன காரணம்? மரணத்தை நீ தேடி செல்வதனால. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நமக்கு இந்த பூமியில எடுக்க குறித்த நாள் வரையிலும் நம்ம இந்த பூமியில் இருந்து தான் ஆகணும், வாழ்ந்து தான் ஆகணும். கர்த்தர் எப்ப நம்மளை எடுத்துக்கிறாரோ அப்பதான் நம்ம போகணுமே தவிர ஒருபோதும் நம்ம என்ன செஞ்சிட கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம வாழ்க்கையை முடிவை என்ன செய்யக்கூடாது, தேடிக்கொள்ளக்கூடாது. எலியா பாருங்க, ஆண்டவரே நான் சாக வேண்டும் என்று சொல்லி போய் சோர்ந்து போய் சூரிய செடிகளை என்ன செஞ்சுட்டாரு, படுத்துட்டு இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா கர்த்தர் என்ன பண்ணார் பார்த்தீங்களா? எலியாவை எடுத்துக்கொள்றதுக்கு அவர் ஆயத்தப்பட்டாலும் எலியாவுடைய பொறுப்புகள் எல்லாம் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவஜனமே, அப்போ நீ இந்த மாதிரியான வார்த்தைகளை குறித்து, யோசனைகளை குறித்து நீங்க வரும்போது உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை எல்லாம் கர்த்தர் மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்துடுவார். உங்களுக்கு இருக்கிற மேன்மையெல்லாம் மற்றவங்களுக்கு கொடுத்துடுவார். சரி, நீ தான் அந்த பூமியில வாழ பிடிக்கலன்றையே, அப்போ நான் உன்னை எடுத்துக்கிறேன், எதுக்கு இதெல்லாம் உனக்கு சொல்லுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனக்கு கொடுத்த கிருபைகள், உனக்கு கொடுத்த வரங்கள், உனக்கு கொடுத்த எல்லா விதமான ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் உன்னை விட்டு எடுக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். மரணம் தான் முடிவு என்று சொல்லி தவறான பாதையை நினைக்காத. கரங்களை உயர்த்துவது அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரச்சனைகள் வரக்கூடாதுன்னா செய்யக்கூடாத விஷயம் என்ன தெரியுமா? நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். பழைய பிரச்சனைகளை நீங்க பேசக்கூடாது. பழைய கதைகளை நீங்க என்ன செய்யக்கூடாது, பேசவே கூடாது. நீ குடும்பங்களில் அதுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்பவோ நடந்த கதைகளை திரும்ப 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 பேசிட்டே இருப்பாங்க. எப்பவோ முடிந்த சங்கதிகளை திரும்ப திரும்ப பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஒரு முறை ஒரு போதகர் ஒருவர் அருமையான ஒரு காரியத்தை, ஒரு சம்பவத்தை சொன்னார். என்னவென்றால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தன்னுடைய குடும்பத்தில் கணவன் மனைவி என்ன பண்ணிட்டே இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரச்சனை வந்து அவங்களுக்குள்ளே பேசி சண்டை போட்டுகிட்டே இருக்கும்போது அவங்க பிள்ளைங்க வெளியே போயிருந்து திரும்ப பிள்ளைங்க 2 பிள்ளைங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே அந்த பிள்ளைங்க இதில் தாய் தகப்பனார் ஒரே சண்டை போட்டு சாடிட்டு இருக்கிறாங்க. அப்படி வாய் தகராறு முத்தி போய் இருக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிள்ளைங்க சொன்னாங்களாம், டேடி மம்மி வேண்டாம், நமக்கு இந்த பூமியில் நம்மளால் என்ன பண்ண முடியாது, நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. தினந்தோறும் நம்ம என்ன செஞ்சுட்டே இருக்கிறோம், செத்து பழைக்கிற மாதிரி தினந்தோறும் உங்களுக்குள்ள பிரச்சனைகள் என்ன செய்யலை, ஓயாத ஒழுங்காக இருக்குது. வேண்டாம் டேடி மம்மி, அதனால் நம்ம ஒன்று செய்வோம், என்ன பண்ணலாம், குடும்பமாக தற்கொலை பண்ணி செத்துடலாம்னு சொன்னதுமே அவங்க அப்பா ஷாக் ஆகிட்டார். பாருங்க, அவருக்கு சண்டை போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. சாகணும்னு சொன்னதுமே அவருக்கு பயம் வந்துருச்சு. அவர் சொல்லிட்டாரு, அப்படிலாம் நான் முடிவு எடுக்க மாட்டேன் அப்படின்னாரு. அப்போ எத்தனை நாளைக்கு தான் இந்த வாழ்க்கை, எத்தனை காலம் தான் இந்த சித்திரவாதை, எவ்வளோ காலம் தான் இந்த உபத்திரம், என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னதுமே சரி நம்ம போய் பாஸ்டர்கிட்ட ப்ரே பண்ணிக்கலாம். இவங்க பாஸ்டருக்கு ஃபோன் போட்டிருக்காங்க. பாஸ்டர் என்ன பண்ணாரு, அவர் சரி வாங்க ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தியிருக்காரு. என்ன வெளிப்படுத்தினாருன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவங்க வந்தாங்கன்னா பழைய கதைகளை பேச வேண்டாம்னு சொல்லுவோம், பழைய பிரச்சனைகளை என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாதுன்னு சொல்லுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவங்க போயிட்டு என்ன செஞ்சாங்கன்னா, போய் 4 பேர் சேரில் உட்காந்துதுமே அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பார்த்து ஊழியக்கார் சொல்கிறாரு, இன்றைக்கி நீங்கள் பேசக்கூடிய விஷயம் உங்கள் 2 பேருடைய பழைய கதைகளை பேச மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறேன்னு சொன்னதுமே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யாராலுமே பேச முடியாத ஒரு அமைதியான நிலைமை ஆயிடுச்சு. சொல்லுங்கள் பாஸ்டர் திரும்ப கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்களாம், பாஸ்டர் நீங்கள் சொன்னது உண்மைதான், எங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வர காரணமே பழைய கதைகள் பேசுறது. அல்லேலூயா. குடும்பங்களை நம்ம என்ன பண்ணுறோம், திருமணம் நடக்கும்போது எங்களை சரியாக விசாரிக்காம போயிட்டாங்க, எங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம போயிட்டாங்க, உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க, நகை கொடுக்காம போயிட்டாங்க, பைக் கொடுக்காம போயிட்டாங்க. ஐயா அதெல்லாம் முடிஞ்சு இப்போ எந்த நிலவரத்துக்கு வந்திருக்கிறீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு உங்கள் பிள்ளைங்களை திருமணம் செய்யக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கிறீங்க. இன்னும் என்ன பண்ணிட்டே இருக்கிறீங்க, எனக்கு என்ன செஞ்சாங்க, என்ன போட்டாங்க, என்ன கொடுத்தாங்க, நீ என்ன ஒழுங்கா, நீ என்ன அப்படியா இப்படியான்னு இன்னும் நம்ம பழைய கதைகளை என்ன பண்ணிட்டே இருக்கிறோம், பேசிக்கொண்டே இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்ம ஊழியர்கள் என்ன பண்ணாருன்னா கை கொடுத்து ஜோம் பண்ணி அவங்களை சமாதானப்படுத்தி, இன்னைக்கு நீங்கள் தீர்மானம் பண்ணணும், இன்னோடு இந்த தேவ சமூகத்தில் பழைய பிரச்சனைகளை என்ன செய்ய மாட்டேன், பேச மாட்டேன்னு ஒரு தீர்மானம் பண்ணுங்கன்னு சொல்லி ஜோம் பண்ணி அனுப்பிவிட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனையே இல்லை. காரணம் என்ன, பழைய கதைகள் பேசுகிறதுனால. அந்த ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய ஜனமே, இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் இந்த பழைய கதைகள் பேசுகிறதுனால தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரங்களில் இந்த பிரச்சனைகள் தான் பெரிய பூகம்பங்களாக மாறுகிறது. இன்னும் சில குடும்பங்களில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம யாரை எங்கே வைக்கணுமோ அவங்களும் அங்கே வைக்கணும்.
நம்ம எல்லாருக்கும் எல்லா விதமான சுதந்திரங்களை கொடுக்கும் போதுதான் பிரச்சனைகள் பல்விதமான பிரச்சனைகளாக மாறுகிறது. அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம், அல்லேலூயா. நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிகமாக நம்ம சில மேல அன்பு வைக்கிறோம், அதிகமாக சில மேல பாசத்தை வைக்கிறோம், அதிகமாக சில பேர் மேல நம்ம என்ன செய்யறோம், நேசத்தை வைக்கிறோம். அது பிராண சங்கடத்தில் முடிவடைகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி சங்கடத்தில் மாறும்போது அது நிமித்தமாக இன்னைக்கு குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவஜனமே, நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சமுத்திரத்துக்கு என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா? இம்மட்டுவா மிஞ்சி வராதுன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு அறைகள் வச்சிருக்கிறாங்க பாரு. கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா மேனேஜருக்குன்னு ஒரு ரூம் வச்சிருப்பாங்க. அந்த ரூம்ல அந்த டைமுக்கு வந்து போகணும், அவ்வளோதான். மற்ற டைம்ல மேனேஜர் ரூம்ல எல்லாரும் இருக்க முடியாது. அப்போ ஸ்டாஃபுக்குன்னு ஒரு ரூம் இருக்கும். வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஹால் இருக்கும், கிச்சன் இருக்கும், பெட்ரூம் இருக்கும். அப்போ யார் எங்கே வரணுமோ அவங்கள அங்கே நிப்பாட்டணும். அதுக்கு மேலே அவங்க எல்லையை தாண்டி வந்தாங்கன்னு பிரச்சனை. எப்படி சமுத்திரம் தன் எல்லையை மாறினால் சுனாமியாக மாறி ஜனங்களுக்கோடு அழிவை ஏற்படுத்துகிறது. அது மாதிரி சில எல்லையை குறித்து யாரும் தாண்டி வரக்கூடாது. குடும்பங்களில் பிரச்சனை வர காரணம் தெரியுமா? எல்லை தாண்டி போகக்கூடிய சில சம்பவங்களுக்கு இடம் கொடுக்கிற, சில காரியங்களுக்கு இடம் கொடுக்கிற, அதுதான் இன்னைக்கு குடும்பங்களில் பிரச்சனை. அப்போ நிறுத்த வேண்டிய இடத்துல அவங்களை நிறுத்தணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க நீங்க நிறுத்தி அவங்களை பேச வைக்கணுமோ, எங்க நீங்க அங்கேயே பேசி அவங்களை அனுப்பணுமோ அங்கதான் நிறுத்தணும். எல்லாரையும் நம்ம எல்லா இடத்துலையும் கூட்டு உட்கார வைக்கிறது, பேசுறதுதான் இன்னைக்கு விவாதங்கள், பிரச்சனைகள் என்று சொல்லி பல குழப்பங்களுக்கு காரணமாகி விடுகிறோம். கரங்களை உயர்த்தி அலையிலேயே சொல்லி பார்க்கலாம், அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது கண்ணீரோடு கூட ஜெபிக்கிறான், கர்த்தரை நோக்கி வேண்டுகிறான். ஆண்டவரே, என்னுடைய இந்த பிரச்சனைகளுக்கு நீங்க தான் முடிவு கொடுக்கணும், என்னுடைய இந்த பிரச்சனைகளுக்கு நீங்க தான் தீர்வு கொடுக்கணும் என்று சொல்லி தாவீதுடைய வாழ்க்கையில தேவ சமூகத்தில் தாவீது ஜெபிக்கிறத நாம் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வாசித்த அந்த சங்கீதம் சொல்லுகிறது, நானுக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேல் கண் வைத்தவனுக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்ப இங்க தாவீது கண்ணீரோடு ஜெபித்ததுனால கர்த்தர் தாவீதுக்கு என்ன செய்யறாரு? ஆலோசனை கொடுக்கிறாரு. இப்ப தாவீது பாருங்க, ஆண்டவர்கிட்ட என்ன பண்றாரு? ஆலோசனை கேட்கிறாரு. வாசிக்கிற 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது, தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வார் என்றார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. பாருங்க அருமையான தேவஜனமே, இங்க நாம் வேதத்துல பார்க்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 8ஆம் வசனத்தை பொறுத்தவரை தாவீதுக்கு ஒரு குழப்பம். என்ன குழப்பம் தெரியுமா? மனைவிகளையும் பிள்ளைகளையும் சிறைப்பிடித்து சென்றது யார்? எந்த வழியா போனாங்க? எந்த தேசத்தார், எந்த கூட்டத்தார், எந்த எதிரி தெரியல தாவீதுக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், கர்த்தர்கிட்ட ஆலோசனை கேட்பேன். ஆண்டவர் ஒரு அலையிலேயே சொல்லுங்க, அல்லேலூயா. தாவீது சொல்றார் பார்த்தீங்களா, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன் என்று சொன்னது போல கர்த்தருக்கு சொல்றது. குழப்பமான சூழ்நிலையில, வழி தெரியாத அந்த சூழ்நிலையில, பாட தெரியாத அந்த சூழ்நிலையில, செய்வதறியாத அந்த சூழ்நிலையில அடுத்து என்ன ஆண்டவரே பண்ணது, எப்படி இதை நான் கண்டுபிடிக்கிறது, எந்த வழியை போறது, மனைவி பிள்ளைகளை சிறைப்பிடித்து கொண்டு சென்றவன் யாரு, எந்த இடத்துல போய் வச்சிருக்கான், எப்படி நான் போய் தெரிஞ்சுக்கிறது, அதை வழி என்ன, பாதை என்ன தெரியலையே ஆண்டவரேன்னு சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நேரத்துல தாவீது ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன பண்றாரு? ஜெபித்து ஆலோசனை கேட்கிறார். ஆண்டவரே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த தண்டை பிடிப்பேனா அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கூட்டத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்னோடு இருந்த எல்லா சேவகர்களுடைய மனைவிகளையும் பிள்ளைகளையும், என் மனைவிகளையும் பிள்ளைகளையும் சிறைப்பிடித்து கொண்டு சென்ற அந்த கூட்டத்தை நான் போய் பிடிப்பேனா, பின்தொடர்வேனா, நான் மீட்டு கொண்டு வருவேனா அப்படின்னு சொல்லி தாவீது என்ன பண்றாரு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது ஆண்டவர் உத்தரவு கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். கைதுகிற அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பதான் தாவீதுக்கு ஒரு தைரியம் வருது, ஒரு நம்பிக்கை ஏற்படுது. ஏன் தெரியுமா? கர்த்தர் ஆலோசனை சொல்லிட்டார் பார்த்தீங்களா, இப்போ நீ அதை பின்தொடர், அதை நீ பிடித்து கொள்வ, நீ ஜெயத்தோடு திரும்பி வருவான்னு கர்த்தர் சொல்றாரு இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம்? மனைவி பிள்ளைங்க உயிரோடு இருக்கிறாங்க, சேஃபா இருக்காங்க, பத்திரமா இருக்கிறாங்க, யாருக்கும் மரணம் நேரிடல, யாருக்கும் எந்தவித அசம்பாவிதங்கள் என்ன செய்யல, நடக்கல, பத்திரமா தான் இருக்கிறாங்கன்றதுதான் கர்த்தருடைய வார்த்தை. ஆண்டவர் அலையிலே சொல்லுங்க, அல்லேலூயா. சில நேரம் வீட்டில் இருக்கிறவங்க காணாம போயிட்டாங்கன்னா
அப்ப நம்முடைய மனசு படாத பாட்டு படுது பாருங்க. என்னெல்லாம் நினைக்க தோணும்? சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்காங்களா, இல்லை வேற ஏதாவது பண்ணி இறந்துட்டாங்களா, இல்லைன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எங்கேயாவது போயிட்டாங்களா, எங்கே இருக்கிறாங்க, ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா, இல்லை நோட்டீஸ் ஓட்டலாமா, போஸ்டர் ஓட்டலாமா, எல்லாருக்கும் ஃபோன் போட்டு கேட்கலாமா, கேட்டால் எவ்வளோ அவமானம், எவ்வளோ அசிங்கம், பல யோசனைகள் நமக்கு வருது. பார்த்தீங்களா? தாவீது பாருங்க, அப்படி எதுவுமே செய்யாம ஆண்டவர்கிட்ட கண்ணீரோடு ஜெபித்ததுனால கர்த்தர் பேசுற, நீ போ, அதை பின்தொடர், அது உனக்கு கிடைக்கும். கைதிகள் அலையிலேயே சொல்லுங்க அல்லேலூயா. 10ஆம் வசனத்துல பார்க்கிறோம், தாவீதோ 400 பேரோடு கூட தொடர்ந்து போனால் 200 பேர் விடாய்த்து போனபடியினால் பேசோர் ஆற்றை கடக்க மாட்டாமல் நின்று போனார்கள். என்ன காரணம்? அவங்க 200 பேர் நின்று போன காரணம் எதுன்னு தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இவங்க பெலிஸ்த தேசத்தில் நடந்து வந்திருக்கிறார். ஏற்கனவே அவங்க சரீரத்தால சோர்ந்து போயிருக்கிறார். இப்போ சேவகர்களுடைய மனைவிகள் இல்லாத அந்த துயர சம்பவத்தை கேட்டதுமே அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? பலன் இல்லாம அழுதுனால தோண்டு போயிட்டாங்க. நடக்க கூட அவங்களுக்கு பலன் இல்லை. அதனால எங்களால் என்ன பண்ண முடியாது, இந்த காற்று இந்த ஆற்றையே எங்களால் என்ன செய்ய முடியாது, கடந்து வர முடியாது, நின்று போயிட்டாங்க. 200 பேரோடு கூட என்ன செய்யறான் தாவீது? அந்த ஆற்றை கடந்து வரும்போது அங்கே அவனுக்கு ஒரு சம்பவத்தை வழி நடத்துதல கர்த்தர் என்ன பண்ணி வச்சிருக்காரு? ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். கைதிகளாலேயே சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பலி செலுத்தும் போது ஈசாக்குக்கு பதிலாக அந்த முன்புதரிலே அந்த இடத்துல ஒரு ஆட்டுக்குட்டியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தாரோ, அது மாதிரி கர்த்தர் இங்க தாவீதுக்கு என்ன செய்கிறாருன்னா, இவன் போகக்கூடிய பாதையை அறிந்து கொள்ளணும், இவன் போகக்கூடிய இடத்தை தெரிந்து கொள்ளணும். தன் மனைவி பிள்ளைகளையும் அதே நேரத்தில் அவனோடு கொடுக்கிற சேவகர் அவர்களுடைய எல்லாருடைய மனைவிகளையும் பிள்ளைகளையும் திருப்பி கொண்டு வருவதற்கான கர்த்தர் போக்கையும் வழியையும் எல்லாவற்றையும் என்ன செஞ்சு வச்சிட்டாரு? ப்ரிப்பேரா ரெடி பண்ணி வச்சிட்டாரு. ஆண்டவர் அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன தெரியுமா பண்ணி வச்சிருக்காரு ஆண்டவர்? அந்த சிக்லாவுக்கு வந்திருக்கிறதான அந்த அமிலேக்கியர் கூட்டத்திலிருந்து ஒரு அடிமை, எகிப்து அடிமை. இந்த அமிலேக்கியர் என்றது வேற, எகிப்தியர்கள் வேற. ஆனா அமிலேக்கியர் என்ன பண்ணியிருக்கிறாங்க? எகிப்தில் யுத்தத்துக்கு போனதுனால ஒரு பையன் என்ன செய்திருக்கிறாங்க? அடிமையா கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த அடிமையை என்ன பண்ணியிருக்கிறான்? இந்த அமிலேக்கியர் கூட்டத்துல வந்திருக்கிறாங்க. இந்த அமிலேக்கியர் கூட்டம் தான் இவங்களெல்லாம் சிறைப்பிடித்து கொண்டு போயிருக்கிறாங்க. கைதிகள் அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ அந்த சம்பவத்தை நம்ம பார்க்க போகிறோம். 11ஆம் வசனத்துல பார்க்கிறோம், ஒரு எகிப்தியனை வெளியில் அவர்கள் கண்டு அவனை தாவீதினிடத்தில் கொண்டு வந்து புசிக்க அவனுக்கு அப்பமும் குடிக்க தண்ணீர் கொடுத்து, 12ஆம் வசனம், அத்திப்பழ அடை ஒரு துண்டையும் வற்றலான 2 திராட்சை பழ குலைகளையும் அவனுக்கு கொடுத்தார்கள். அதை அவன் சாப்பிட்ட பின்பு அவனுடைய உயிர் திரும்ப அவனுக்குள் வந்தது. அவன் ராப்பகல் 3 நாளாய் அப்பம் சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தான். என்னுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? இந்த எகிப்து அடிமை அமிலேக்கியர் கூட்டத்தில் வந்தவன் ஒருத்தனுக்கு வேலைக்காரனா அடிமையா இருக்கிறான். ஆனா இவனுக்கு வழியில உடல்நிலை சரியில்லாததுனால, இவன் பலவீனம் மற்ற போனதுனால அந்த அமிலேக்கியர் கூட்டத்தில் வந்த இவனுடைய எஜமான என்ன செஞ்சுட்டான்? அவனை பாதி வழியில விட்டுட்டு போயிட்டான். உயிர் பழைச்சா கூட செத்தா சாகு, உனக்கு நல்லா உதவி செய்ய முடியாது, நாங்கள் புறப்பட்டு போறோம்னு சொல்லி இவனை அப்படியே பாதி வழியில விட்டுட்டு போயிட்டான். அதுதான் தாவீதுக்கு பிளஸ் பாயிண்ட். ஆண்டவர் அலையிலே சொல்லுங்க அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் இவனுக்கு வைத்திருக்கிற இவன் மூலமாய் கொண்டு செல்லக்கூடிய திட்டம். தாவீதை கொண்டு செல்வதற்கு ஆண்டவர் வழி வகையை காண்பிப்பதற்கு இவன் மூலமாய் கர்த்தருடைய செயல். ஆண்டவர் அலையிலே சொல்லுங்க. அப்போ இவன் எகிப்தியன் அப்படி விழுந்து கிடக்கும் போது, சாகு கிடக்கும் போது அவனுக்கு புசிக்கிறதுக்கு ஆகாரத்தை கொடுத்து, திராட்சை பழ கொடைகளை கொடுத்து, அத்திப்பழ அடையை கொடுத்து, அதை சாப்பிட்டுமே அவனுக்குள்ள தெளிவும் முகக்கலையும் உற்சாகமும் பலன் அவனுக்கு ஏற்பட்டு அவன் என்ன செய்ய ஆரம்பிக்கிறான்? தாவீது இடத்துல பேசுகிறான். பாருங்க தாவீது என்ன சொல்றான்? 13ஆம் வசனம். தாவீதை நோக்கி, யாருடையவன் எவிடுத்தான் என்று கேட்டதுக்கு அவன் சொல்றான், நான் அமிலேக்கியனுடைய வேலைக்காரனாகிய எகிப்து தேசத்து பிள்ளையாண்டான். 3 நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்ட போது என் எஜமான் என்ன செஞ்சிட்டாரு? இந்த கூட்டத்தில் கூட்டிட்டு வரும்போது என்னை விட்டுட்டு போயிட்டாரு, கைவிட்டுட்டான். நாங்கள் கிரேத்தியருடைய தென்புறத்தின் மேலும் யூதாவுக்கு அடுத்த எல்லையின் மேலும் காலேபுடைய தென்புறத்தின் மேலும் படையெடுத்து போய் சிக்லாகை அக்கினினால் சுட்டெரித்து போட்டோம். அப்படின்னா உங்க மனைவி பிள்ளைகள் இருக்கிற அந்த ஊரை பட்டணத்தை நாங்கள் என்ன செஞ்சோம்? நாங்கள் தான் அக்கினியில கொளுத்தி போட்டோம், எங்க கூட வந்தவங்க தான் இதை செஞ்சாங்கன்னு சொன்னதுமே தாவீதை அவனை நோக்கி,
நீ அந்த தண்டு அப்படின்னா அந்த கூட்டத்தார் இடத்துல என்னை கொண்டு செல்வியானா அந்த எகிப்தியன் சொல்றான், நீங்க என் உயிருக்கு எந்த சேரத்தை விளைவிக்க மாட்டீங்கன்னா நான் உங்களை அந்த இடத்துல அழைச்சி செல்றேன்னு சொல்லிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த எகிப்து பிள்ளையாண்டன் மூலமாக தாவீதும் அவனோடு கூட இந்த சேவகர்கள் யாவரும் புறப்பட்டு செல்கிறார்கள். கரங்களை உயர்த்தி அலையிலே சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உற்சாகமான அலையிலே சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ அந்த குறித்த இடத்துக்கு வந்துடுறாங்க. தாவீதுடைய மனைவி பிள்ளைகளும் சேவகர்களுடைய எல்லா மனைவி பிள்ளைகளும் இருக்கிற அந்த குறித்த இடத்துக்கு என்ன செய்யறாங்க, வந்தா அங்க இருக்கிற அமலேக்கியர் என்ன செய்யறாங்க, குடித்து ஆட்டம் ஆடி பாடி குதுகலித்துக் கொண்டு இருக்கிறாங்க. காரணம், சிக்லாக்ல நாங்க நிறைய கொள்ளையடிச்சிட்டோம், பத்தாம எங்களுக்கு அடிமையா வேலை செய்வதற்கு பெண்களும் பிள்ளைகளும் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் குடித்து களியாட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குதுகலித்துக் கொண்டிருக்கிறாங்க. 14ஆம் வசனம் படிங்க. இவன் அவனை கொண்டு போய் விட்ட போது இதோ அவர்கள் வெளியெங்கும் பரவி புசித்து குடித்து தாங்கள் பெலிஸ்த தேசத்திலும் யூதா தேசத்திலும் கொள்ளையிட்டு வந்த மகா பெரிதான அந்த எல்லா கொள்ளைக்காகவும் ஆடி பாடி கொண்டிருந்தார்கள். கைதுகள் அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப தாவீதுக்கு ஒரு பெரிய திருப்தி ஆயிடுச்சு. சேஃபா இருக்கிறாங்க, நம்முடைய உடைமைகள்லாம் பத்திரமா இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, அவர்கள்லாம் யுத்த காலத்தில் இறங்கிட்டாங்க. அவர்கள் வேண்டிய சொல்லுங்க பார்க்கலாம். யுத்த காலத்தில் இறங்கினதுமே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுகிறது, தாவீது சாயங்காலம் மட்டும் முறியடித்தான். அவன் கூட்டு போன கூட்டம் கொஞ்சம் கூட்டம் தான். ஆனா அந்த கொஞ்சம் கூட்டத்தை வைத்து அமலேக்கியர் கூட்டத்தை முறியடித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கொஞ்சம் கூட்டத்தை கொண்டு எப்படி அவனால முடியும்? ஏன் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை அவனை பின்தொடர்ந்தது. அல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வாக்குறுத்தம் அவங்க நிறைவேறுவது. கர்த்தர் அவனை வாக்குப்படி தான் என்ன பண்ணாரு, நீ போ, அது பின்தொடர், அதை பிடிப்பேன்னு சொன்னார்ல, அந்த வார்த்தை அங்க பலிக்கணும் இல்லையா? கர்த்தர் சொன்ன வார்த்தை அங்க கிரியை செய்யணும் இல்லையா? கர்த்தருடைய வார்த்தையை நம்பி தான் இங்க தாவீது வந்து நிற்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நீ யாருடைய வார்த்தையை நம்பி இருக்கிற? கொடுப்பாங்க, செய்வாங்க, உதவி செய்யறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நகை தரேன்னாங்க, பத்திரம் தரேன்னாங்க, பட்டாவை தரேன்னாங்க, இது அடமானம் வச்சு கொடுக்குறேன், அதை அடமானம் வச்சு கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னு சொல்லி இன்னைக்கு மனுஷனுடைய வார்த்தையை நம்பி இருக்கிற இல்லை அருமையான சகோதரியே தாவீது கர்த்தருடைய வார்த்தையை நம்பி போனது நிமித்தமாக 18ஆம் வசனம், அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். கைதிகள் அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. அந்த 18, 19, 20 அருமையான வசனம் படிக்கலாமா? முதலாவது தாவீது என்ன பண்ணா, மனைவி விடுவித்தான். 18ஆம் வசனத்துல 19ஆம் வசனம், அவர்கள் கொள்ளையடித்து கொண்டு போன எல்லாவற்றிலும் சின்னதானாலும் சரி பெருசானாலும் சரி, அப்புறம் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைப்படாமல் எல்லாவற்றையும் தாவீது என்ன பண்ணான், திருப்பி கொண்டான். 20ஆம் வசனம், எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்து கொண்டான், அவைகளை தங்கள் மிருகஜீவிகளுக்கு முன்னாலே ஓட்டி இது தாவீதின் கொள்ளை என்றார்கள். கவனிக்கணும், 20ஆம் வசனம் சொல்லுகிறது எல்லா ஆடு மாடுகள் அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த அமலேக்கியன் ஏற்கனவே பெலிஸ்த தேசத்துல போய் என்ன பண்ணினான், யுத்தம் பண்ணி கொள்ளையடித்து வந்த ஆடு மாடுகள், யூதா தேசத்துல போய் யுத்தம் பண்ணின அந்த ஆடு மாடுகள் இவனுடையவைகள், இவனுடைய வஸ்துக்கள், இவனுடைய எல்லா பண்டங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவங்க இழந்து போனது எல்லாவற்றையும் தாவீது என்ன பண்ணிட்டான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இழந்ததை காட்டிலும் பல மடங்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கொள்ளை பொருளோடு கூட தாவீது என்ன பண்றாரு, இப்பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் திருப்பி கொண்டு வருகிறான். கைதிகள் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 18, 19, 20ல 3 வித வாக்குறுத்தங்கள் இருக்குது. என்ன தெரியுமா? அந்த 18ஆம் வசனம் கடைசி வார்த்தை தாவீது விடுவித்தான். 19ல கடைசி வார்த்தை தாவீது திருப்பி கொண்டான். 20ஆம் வசனத்துல முதல் வார்த்தை தாவீது பிடித்து கொண்டான். கர்த்தர் சொன்ன வார்த்தை அங்க பலிக்குது பாருங்க. இப்போ அதை பிடித்து கொள்வ, அப்புறம் சகலத்தையும் திருப்பி கொள்வான்னு சொன்ன வார்த்தைகள் இங்க அப்படியே தத்ரூபமா நிறைவேறுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கருமையான தேவ ஜனமே, பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு உன் பிள்ளைகள், மனைவி, உன் வீடு, உன் குடும்பம் விடுவிக்கப்பட போகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ அடமான வைச்சிருக்கிறத கர்த்தர் உன்னை கொண்டு விடுவிக்க போகிறார். உன்னால் மீள முடியாமல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மூழ்கி போகிறதோ என்ற நிலைமையில் இருக்கிற உன் பிரச்சனைகளிலிருந்து கர்த்தர் உன்னை விடுவிக்க போகிறார். தாவீது விடுவித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
19 கடைசி வார்த்தை, தாவீது திருப்பி கொண்டான். நீ எதை இழந்து கொண்டாயோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் உன்னை கொண்டு என்ன பண்ண போகிறாரு. இந்த மாசத்துல இந்த நாளில கர்த்தர் அதை திருப்பி உனக்கு தரப்போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இழந்து போன குடும்ப சமாதானம், நீ இழந்து போன அந்த மன நிறைவு, அந்த இழந்து போன அந்த சந்தோஷம், அந்த ஜெப வாழ்க்கை, அந்த அந்நியோன்யம், அந்த ஐக்கியம் எல்லாவற்றையும் கர்த்தர் தரப்போகிறார். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். இப்ப ரகசியம் என்ன தெரியுமா? அப்ப குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் வர காரணம் மிக முக்கியமானது என்ன? குடும்பத்துல ஜெபம் இல்லை. உன் தனிப்பட்ட வாழ்க்கையில உனக்கு ஜெபம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரங்களில நம்ம ஜெபிக்கிறோம், ஆனாலும் பிரச்சனைகள் தீர்வுக்கு வரல. அப்ப தாவீது செய்து போல நீங்க செய்ய, கண்ணீரோடு கூட ஜெபித்து பழக ஆரம்பிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, நீ கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிக்கணும். அப்பதான் பிரச்சனைகள் முடிவுக்கு வசனம் தானே நமக்கு சொல்லுகிறது. கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒரு வாழ்க்கையில கம்பீர சத்தத்தை கொடுக்க போகிறார். ஆண்டவர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கம்பீர மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுக்க போகிறார். அருமையான தேவ ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரே வீட்டுல தான் இருப்பாங்க, ஆனா கணவன் மனைவிக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நல்ல பேச்சுவார்த்தையே இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னன்னா என்ன பத்தையா சாப்பிட்டியா, சாப்பாடு போட்டோன்னா பாய் போட்டுனா அவள் நீ ஒரு இடம் போட்டு நான் ஒரு இடம் போடு, அவள் தான் முடிஞ்சிச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த வித பேச்சுவார்த்தையுமே இருக்காது. அப்படிதான் பிள்ளைங்களுக்குள்ளே பேச்சுவார்த்தை இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு தெரிந்த 2 சகோதரர்கள், தம்பி அண்ணன் தம்பிங்க 2 பேரும், அவனுங்க செய்யக்கூடிய ஒரு கராட்டாவான விஷயம் என்னன்னா, அவனை கட்டில் போட்டிருந்தானா நடுவில் ஒரு கயிறு கட்டி வச்சுருப்பாங்க. எப்படி இந்தியா பாகிஸ்தான் பாடுறது பார்த்தீங்களா? இவங்க அந்த பக்கம் போகக்கூடாது, அவங்க இந்த பக்கம் வரக்கூடாதுன்ற மாதிரி இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு கயிறு இருக்கும். சின்னவன் அப்படி படுத்திருப்பான், பெரியவன் இப்படி படுத்திருப்பான். இந்த பகுதி வரக்கூடாது, ஒரே கட்டில் தான் நடுவில் ஒரு கயிறு போட்டிருப்பாங்க. இப்படிதான் குடும்பங்கள் நிறைய ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ கண்ணீரோடு நீ ஜெபிக்க ஆரம்பிக்கணும். நீ உனக்குள்ள மாத்திரம் ஏன் அந்த ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு தெரியுமா? நீ மட்டும் பிரச்சனை பண்ணாத காரணம் தெரியுமா? பாருங்க, தாவீது மனைவி பிள்ளைகள் சிறைப்பிடித்துக் கொண்டு சொல்லப்பட்டாங்க. ஆனா தாவீது சிறைப்பிடிக்கப்பட முடியல. ஏன்னா அவனுக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். உனக்கு அந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், உனக்கு அந்த ஜெபாவியை கொடுத்திருக்கிறார், உனக்கு அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். உன்னை கொண்டுதான் உன் வீட்டார் ரட்சிப்புகளை கொண்டு வர போகிறார். உன்னை கொண்டுதான் கர்த்தர் விடுவிக்க போகிறார். உன்னை கொண்டுதான் அந்த சிறையிருப்பு வாழ்க்கை மாறப்போகிறது. அந்த சிறையிருப்பின் கட்டுகள் அவிழ்க்கப்பட போகிறது. அந்த சிறையிருப்பின் கட்டுகள் எல்லாம் முறிக்கப்பட போகிறது. கர்த்தர் மூலமாய் உன்னை கொண்டுதான் இந்த மகத்தான ரட்சிப்பை செய்யும்படியாய் கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார். அருமையான சகோதரியே, சகோதரனை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சிறையிருப்பு உனக்கு வராத காரணம் தெரியுமா? நீ ஜெபிக்கணும். அல்லேலூயா. தேசம் எங்கும் கொள்ளை நோய் பரவி இருக்கிறது. உன்னை மாத்திரம் கர்த்தர் சுகமா வச்சிருக்கிறது காரணம் தெரியுமா? 3 வேளை சாப்பிட்டு வீட்டில் நல்லா தூங்குவதற்கு கிடையாது. நீ ஜெபிக்கணும். சிறைப்பட்டு போன வியாதியில் இருக்கிற, கொள்ளை நோயில் அகப்பட்ட ஹாஸ்பிட்டலில் சீரியஸா இருக்கிற ஆத்மாக்களுக்காக நீ ஜெபிக்கணும். வீட்டாருக்காக நீ ஜெபிக்கணும். குடும்பத்தாருக்காக நீ ஜெபிக்கணும். அருமையான ஒரு பாஸ்டர் அவர்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தன்னுடைய அண்ணன் அண்ணி குடும்பத்துக்காக அவர் என்ன பண்ணாரு? ஜெபித்தார். அவங்க ஒரு பேர் கிறிஸ்துவ ஆலயத்துக்கு போறவங்க, சர்ச்சுக்கு போறவங்க தான். பட் அவங்க ஒரு பேர் கிறிஸ்டியன் சர்ச்சு, பேர் கிறிஸ்துவ ஆலயத்துக்கு போறவங்க. அந்த பாஸ்டர் ஒரு ஆவிக்குறி நிலைமையில் இருக்கிறவர். அப்போ அண்ணன் வீட்டுக்கு வந்த, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ எங்கள் அண்ணன் வீட்டுக்கு வந்த இந்த பாஸ்டர் என்ன பண்றாரு தெரியுமா? ராத்திரி 2 மணிக்கு எழுந்து கண்ணீரோடு ஜெபிக்கிறார். ஆண்டவரே, என் தாய் இல்லை, தகப்பன்ல, அண்ணன் தான் எனக்கு பார்த்து என்ன பண்ணாரு, திருமண வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுத்தாரு. ஆனால் நான் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன். என் அண்ணன் அண்ணி பிள்ளைங்க என்ன செய்யலை, ரட்சிக்கப்படலையே. அவங்க ஒரு பேர் கிறிஸ்துவ ஆலயத்துக்கு தானே போகிறாங்க. அவங்களை எப்படியாவது ரட்சிப்புகளை கொண்டு வரணும் ஆண்டவரே, அவங்க சத்தியத்துக்குள்ள வரணும் ஆண்டவரே, இந்த ஆவிக்குரிய மார்க்கத்துக்கு வரணும் ஆண்டவரேன்னு சொல்லி அந்த பாஸ்டர் ஜெபிக்க ஆரம்பித்தார். இவர் இப்படி கண்ணீர் விட்டு ஜெபிச்சு கொண்டு இருக்கும் போது ராத்திரி நேரத்தில் அன்னிக்கு முழிப்பு அந்த அண்ணியை என்ன செஞ்சாங்க தெரியுமா? என்ன மச்சனை ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி போய் பார்க்கலாரு. போய் பார்த்தா இவர் அழுது ஜோம் பண்ணிட்டே இருக்கிறார். அவங்க அண்ணன் பேர் அண்ணி பேரெல்லாம் சொல்லி அவங்க ஆவிக்குரிய நிலைமைக்கு வரணும், சத்தியத்தை அறிகிற அறிவு அடையணும், ஆவிக்குரிய பாதையில் நடக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி இவர் அழுது கொண்டு இருக்கிறத பார்த்து அவங்க உடைந்து போனாங்க. எங்க நலனுக்காக, நாங்க நல்லா இருக்கணும் என்பதற்காக இவர் அழுது ஜெபிக்கிறாரேன்னு சொல்லிட்டு பொழுது விடுதலுமே அவருடைய அண்ணி அவரை பார்த்து, பாஸ்டரை பார்த்து கேட்டாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ராத்திரி தான் எங்கள் பேரை சொல்லி ஜெபிச்சிங்களே, சரி உங்கள் ஆசை என்னதான்? அவர் சொன்னார், பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆவிக்குரிய ஆலயத்துக்கு வாங்கலை, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு கூட வாங்கலைன்னு சொல்லும்போது அவர் அன்றைக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு தன்னுடைய அண்ணன் குடும்பத்தை கொண்டு கூட்டு போனார். அன்றைக்கு ஒரு அலையிலேயே சொல்லுங்க, அல்லேலூயா.
பாரு கர்த்தர் எவ்வளவு நல்லவர். அன்னைக்கு கூட்டு போன அந்த முதல் வாரம், அழைச்சிட்டு போன அந்த முதல் வாரத்திலேயே அந்த குடும்பத்தாரை கர்த்தர் தொட்டார். அந்த குடும்பத்தாருக்குள்ள ரட்சிப்பை கர்த்தர் உண்டு பண்ணினார். அந்த முழு குடும்பமும் ஆவிக்குரிய நிலைமைக்கு வந்து மூழ்கி ஞானஸ்தானம் பெற்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஆவிக்குரிய நிலைமையில சபையோடு கூட அவங்க ஐக்கியப்பட்டு போனாங்க. அது காரணம் அந்த பாஸ்டருடைய கண்ணீர் ஜெபம். அந்த ஒரு அலையிலேயே சொல்லுங்க பாருங்க, அந்த குடும்பத்தில் சண்டை சச்சரவும் கிடையாது, அவங்க லைஃப் ஸ்மூத்தா தான் போகுது. ஆனால் தன்னுடைய அண்ணன் குடும்ப ரட்சிப்புக்காக, சத்திய உபதேசத்திற்குள்ளாக, ஆவிக்குரிய வாழ்க்கையில வரணும் என்பதற்காக ஜெபிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குது? மெத்தனமா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு வாரம் ஆராதனை போகிறது அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறோம். உலகத்தார போல இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தாருக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை என்பது போல இருக்கிறோம். பேர் கிறிஸ்தவம் பார்த்துருக்கீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தை பேர் கிறிஸ்தவம் என்ன செய்வாங்கன்னா, உலகத்தாரு 40 நாள் விரதம் இருந்து அவங்க ஒரு மலைக்கு போவாங்க. என் பேர் கிறிஸ்தவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இவங்களும் 40 நாள் ஃபாஸ்டிங் என்று என்ன செய்வாங்க, அவங்களும் போலவே இவங்களும் ட்ரெஸ்ஸுகளை உடுத்தி கொண்டு மாலைகளை போட்டு கொண்டு இவர்களும் என்ன செய்வாங்க, நடந்து என்ன செய்வாங்க, இவங்க ஒரு சர்ச்சுக்கு போவாங்க. ஸோ அவங்களுக்கும் இவங்களுக்கும் வித்தியாசமே இல்லாத மாதிரி இருக்கும். சரி, பெயர் கிறிஸ்தவங்க தான் அப்படி இருக்கிறாங்க. நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறிய சகோதரியே சகோதரனே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னுடைய வாழ்க்கையில் நீ சாங்கியத்துக்கு இடம் கொடுக்கிற பத்தியா, உன்னுடைய வாழ்க்கையில சடங்காச்சாரியத்துக்கு இடம் கொடுக்கிற பத்தியா, அவங்க என்னை கூப்பிட்டாங்க, அவங்க என்னை வர சொன்னாங்க, நான் வராமல் போன தப்பாயிடும் அப்படின்னு நினைக்கிற பத்தியா, உலகத்தோடு ஒத்து போகிற பத்தியா, உனக்கோடு ஒரு வேறு பிரிப்பு ஜீவி இல்லை பத்தியா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு தான் பேசிட்டே இருக்கிறார். குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை வர காரணம் என்ன? இன்னைக்கு பிளவுகள் வர காரணம் என்ன? பிரிவினைகள் வர காரணம் என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேறு பிரிப்பின் ஜீவி உனக்குள்ள இல்லை. வித்தியாசமான வாழ்க்கை, நீ ஆவிக்குரிய வாழ்க்கை நீ வாழ ஆரம்பிக்கல. இன்னும் நீ சேத்துல மூழ்கிதான் இருக்கிற, புதைந்து போய் தான் இருக்கிற, இன்னும் நீ வெளியே வரல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்துக்கு இடம் கொடுக்கிற, அப்படி நம்ம ஒத்து போகிற தவறு இல்லை நீ சொல்ற. இல்ல தேவஜனமே, என்னைக்கு நீ கர்த்தருக்குள்ள வந்தியோ பிணைகாச போல வைராக்கியமாக இருக்கணும். ஆண்டவருக்கு அலையிலேயே சொல்லுங்க, அல்லேலூயா. அப்படிலாம் இருந்தா வாழ முடியாது ஐயா. எலியா சொன்னார், என்ன சொன்னார் தெரியுமா? நான் ஒருவன் மாத்திரம் நான் மீந்திருக்கிறேன். அல்லேலூயா. அந்த ஒருத்தனுடைய அந்த ஒரு எலியாவுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் வானத்தில் அக்கினி இறங்கப்படினார். 400 பேருக்கு எலியா மூலமா ஒரு திகிலை ஏற்படுத்தினார், பயத்தை ஏற்படுத்தினார். ஒரு எலியாவை கொண்டு சிறுவையில் இருக்கிறவங்களுக்குள்ள ராஜாவுக்கும் அவனுடைய மனைவிக்கும் ஒரு எலியாவை கொண்டு திகிலை ஏற்படுத்தினார், பயத்தை ஏற்படுத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குடும்பத்தில் நீ ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு பக்தி வைராக்கியமா இருப்பேன்னா உன் நிமித்தமா குடும்பத்தாருக்கு பயத்தை கர்த்தர் ஏற்படுத்துவார். ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார். அல்லேலூயா. ஒரு எரியமையா தீர்க்கதரிசி ஜெயில போட்டாங்க. பஸ்கூரன் ஒரு கன்னத்துல அடிச்சான். அந்த பஸ்கூர் யார் தெரியுமா? அடிச்சவன் ஆசாரியன். அடிச்சவன் உலகத்தார் இல்லை, ரட்சிக்கப்படாதவன் இல்லை, ஒரு ஆசாரியன் தீர்க்கதரிசி எரியமையை அடிக்கிறான். அந்த ஆசாரியன் உலகத்தோடு ஒத்து வாழ்ந்தவன், ராஜாவுக்கு இசைந்து போனவன். ஆனால் எரேமியா தீர்க்கதரிசியை கன்னத்தில் அடிச்சவன். ஆனா பஸ்கூர் எரேமியா சொல்றாரு, பஸ்கூரே என்னை நீ கன்னத்தில் அடிச்சில்ல, கர்த்தர் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்ற மாகே மிசாபி என்று சொல்கிறார். அப்படின்னா கர்த்தரால் உண்டான பயம் உனக்கு உண்டாகும் அப்படின்னு. அப்போ ஒரு தீர்க்கதரிசி அடித்த நிமித்தமா பஸ்கூர் கர்த்தர் பயத்தை ஏற்படுத்தினார். ஆண்டவருக்கு அலையிலேயே சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னைக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குடும்பங்கள் இன்னைக்கு பிரச்சனைகள் வர காரணம் என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ உலகத்தோடு சாங்கியங்களோடு சடங்காச்சாரிகளோடு ஒத்து போகிற, இணைந்து போகிற, பிணைந்து போகிற, ஒரு வித்தியாசம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தாவீது குறித்த நான் வேதத்தில் பார்க்கும் பொழுது தாவீது விடுவித்தான், தாவீது திருப்பி கொண்டான், தாவீது பிடித்து கொண்டான். ஆண்டவருக்கு அலையே சொல்லுங்க, அல்லேலூயா. தொடர்ந்து நாம் வேதத்தில் பார்க்கும்போது கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஈசாக்கு கொடுத்து நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். துரிதமா படிங்க, 2 வசனம் வாசித்து முடிக்க போறோம். ஆதியாகமம் 25:21. மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபெக்காள் கர்ப்பம் தரித்தாள். பாருங்க அருமையான தேவஜனமே, ஈசாக்கு குறித்த நாம் வேதத்தில் பார்க்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு வேண்டுதல் செய்தான். ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேண்டுதல் செய்கிற ஈசாக்கு, ஜெபிக்கிற ஒரு ஈசாக்கு. பாருங்க, வேண்டுதல் செய்கிற ஈசாக்கு இங்க ஜெபிக்கிறார்.
அந்த ஜெபம் பண்றது ஜெபத்தை கர்த்தர் கேட்டு என்ன பண்றாரு, மலடியா இருந்த மனைவிக்கு ஆண்டவர் கர்ப்பத்தின் கனி என்ன செய்யறாரு, உண்டு பண்ணுகிறார். கர்ப்பத்தின் கனி ஏற்பட காரணங்கள்லாம் சில விஷயம் இருக்குது. ஏன் ஆண்டவர் காலதாமதமா ஏற்படுத்தினார்னா அதுக்கு சில காரியங்கள் உண்டு. ஏனென்றால் இதுல ஒரு சின்ன மிஸ்டேக் ஒன்று இருக்குது. அருமையான தேவ ஜனமே, இது கர்த்தருக்குள்ள வந்தோம்னா உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது, வாழ்க்கையை தேடி போகக்கூடாது. ஆபிரகாம் எலியாசர் பார்த்து ஒரு வாக்கு பண்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா, நீ என்னத்தார் இடத்திலும் என் சொந்த ஜனத்திடத்துல போய் என்ன பண்ணோம், பெண் கொள்ளணும். மற்ற கானானி ஸ்திரீகள் இடத்துலலாம் நீ என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. மற்ற புறஜாதிகள் இடத்துல நீ போகக்கூடாதுன்னு சொன்னதுமே, அப்போ இந்த எலியாசர் என்ன செய்யறாருன்னா ஆபிரகாம் கிட்ட உத்தரவு பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆபிரகாமுடைய தேசத்துக்கு திரும்பி போறான். 12ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் ஆபிரகாம் பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தை விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்க தேசத்துக்கு போன்னு சொல்லிட்டு அந்த தேசத்துக்கு வெளியே வந்தது. அது கல்தேருடைய தேசம், அது விக்கிரக ஆராதனை தேசம். நீ அந்த தேசத்தில் இருக்கக்கூடாதுன்னு தான் கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வந்தார். ஆனா ஈசாக்குக்கு பெண் கொண்டதுக்கு நீ திரும்ப எங்க போற, பின்னிட்டு போற. அல்லேலூயா. மறுபடியும் உன் தேசத்துக்கு நீ திரும்பி போற, மறுபடியும் உன் இனத்துக்கு நீ திரும்பி போற. அதுதான் பிரச்சனையே. அப்ப ஆபிரகாமுடைய தன் மனைவி சாராள் பல வருடங்கள் கர்ப்பத்தின் கனி இல்லாமல் இருந்து பிள்ளை பெற்றது போல ஈசாக்குடைய மனைவியுடைய கர்ப்பமும் அடைக்கப்பட காரணம் இதுதான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். அந்த கர்ப்பத்தின் கனி இங்க அடைக்கப்பட காரணம் என்ன, இவன் பின்னாடி வாழ்க்கைக்கு போயிட்டான். உன் ஆவிக்குரிய ஜீவி பின்தங்கி போயிருக்குது, உன் ஜெப வாழ்க்கை பின்தங்கி போயிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு உன் ஆவிக்குரிய வாழ்க்கை, உன் ஆசீர்வாதம், உன் வருமானம் மலட்டுத்தன்மையா இருக்குது, உன் குடும்பம் மலட்டுத்தன்மையா இருக்குது, முன்னேற்றம் அடையாத ஒரு நிலைமை. காரணம், நீ பின்னிட்டு போன நிலைமையில இருக்கிற, உன் ஜெப வாழ்க்கை பின்னிட்டு போன நிலைமையில இருக்கிறது. உன் ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் பின்னிட்டு போயிருக்கிறது. முன்போல நீ ஆலயத்துக்கு போவது கிடையாது, முன்போல தானாக நீ ஜெபிப்பது கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் என்ன செய்ய ஆரம்பிக்கிறேன், சீட்டு கட்டு ஆடுறேன். மறுபடியும் என்ன செய்யறேன்னா யாருக்கு தெரியாம போய் கொஞ்சம் குடிச்சிட்டு வந்துடுறேன். மறுபடியுமா ஜன்னல் ஒரு மணிக்கு வேடிக்கை பார்க்குறேன். மறுபடியுமா அவனுடைய பழைய தகாத காரியங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இடம் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். எந்த பேச்சை விட்டு இனிமேல் பேச மாட்டேன், இனிமேல் அங்கே போக மாட்டேன்னு சொன்னீங்க, மறுபடியும் அந்த இடத்துக்கு போகிறேன், மறுபடியும் அங்கே பேச ஆரம்பிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திரும்பி திரும்பி பார்க்குறேன், யார் வராங்க போகிறாங்கன்னு பார்க்குறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் உனக்கு பழைய பாவங்கள், பழைய பழக்க வழக்கங்கள் உனக்கு திரும்ப வந்து விட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேசத்தை விட்டு உன் இனத்தை விட்டு வான்னு சொல்லியும் ஆபிரகாம் தன் மகனுக்கு பிள்ளை தேடுவதற்கு என்ன பண்ணிட்டாரு, நான் தேசத்துக்கு அனுப்பிட்டாரு. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாம மகிமைப்படுவது. அப்படி ஈசாக்கு ஜெபிக்கிறார், வேண்டுதல் பண்றார். வேண்டார், ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஏதாவது குறைகள் இருக்குமானால் என்னை மன்னிங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஜெபிக்கிறார். பாருங்க, அப்ப ஜெபிக்கிற ஈசாக்கு கிட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குடும்பத்துல என்ன காணப்பட்டது தெரியுமா, நான் வேதத்துல நான் பார்க்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் ஜெபிக்கிற ஈசாக்குடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சமாதான நிறைவை கொடுக்கிறார். அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மன நிறைவை கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல நான் பார்க்கும் பொழுது, அவன் அங்கே நெடுநாள் தங்கியிருக்கையில் பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கு ஜன்னல் வழியாய் பார்க்கும்போது ஈசாக்கு தன் மனைவியாக ரெபெக்காளோடு விளையாடி கொண்டிருக்கிறதை கண்டான். அல்லேலூயா. பார்த்தீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம், கணவன் மனைவிக்குள்ள ஒரு சமாதானம். அதனால கணவன் மனைவி தானே விளையாடிட்டு இருக்கிறாங்க, தவறில்லையே. அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அந்த ஒரு சமாதான சந்தோஷம், அந்த ஒரு மகிழ்ச்சி அவங்களுக்குள்ள ஏற்பட காரணம் என்ன, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன் வீட்டாருக்காக அவன் ஜெபிக்கிறது, தன் குடும்பத்தாருக்காக ஜெபிக்கிறவன். இன்னைக்கு நீ ஜெபிக்கிறியா? ஒரு ஜெபங்கள் எப்படி இருக்கிறது? நம்முடைய ஜெபங்கள் எவ்விதமான ஜெபங்களா இருக்கிறது? ஜெபங்கள் பலவீனமான ஜெபங்களா இருக்கிறது, பலனற்ற ஜெபங்களாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்ல தேவ ஜனமே, நீ ஜெபிக்கிற ஆளா இருக்கும். நீ ஜெபிச்சேன்னா உன் மனைவி ஜெபிப்பா, உன் பிள்ளைகள் ஜெபிப்பா. அருமையான சகோதரியே, உன் கணவன் ஜெபிப்பார். நீ ஜெபிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ கண்ணீரோடு ஜெபம் பண்ணிப்பார். முன்னேறி எப்படியோ பின்னேறி அப்படி இருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த ரெபெக்காள் எங்க, மறுபடியும் அந்த கல்தேய தேசத்தை சேர்ந்தவன் தான். ஆனால் ஈசாக்கு வேண்டுதல் செய்கிறவன். இதை பார்த்த ரெபெக்காளும் என்ன பண்ண ஆரம்பிக்கிறான்னு சொன்னா,
ஈசா கூட இருந்தபடியினால அவங்க கூட இருந்த அந்த சுபாவங்கள், அந்த குணங்கள்லாம் இப்போ ரெபேக்கால் கிட்டே வர ஆரம்பிக்கிறது. அந்த 25ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனா. ஆண்டவர் அல்லேலூயா சொல்லுங்க. பார்த்தீங்களா, ஜெபிக்கிற ஈசாக்கோடு கூட இந்த ரெபேக்கால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்ன மாறினாங்க. அவங்களும் ஜெப பிரைஸ்லோ வீராங்கனையாக மாறிட்டாங்க, ஜெபிக்கிறவளாக மாறிட்டாங்க. அருமையான தேவ ஜனமே, நன்றாக கவனிங்க. இப்போ நம்முடைய வாழ்க்கை சிதைந்து போகும் காரணம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தடிமாறி போகும் காரணம், நம்முடைய குடும்பங்கள் இன்னைக்கு பாதிக்கப்பட காரணம் என்ன? சரியான ஜெபம் இல்லை. அந்த ஜெபம் இல்லாததுனால தான் இப்படிப்பட்ட பாதிப்புகள், பிரச்சனைகள் வருகிறது. ஈசாக்கு தன் குடும்பத்துக்காக ஜெபித்தான், தன் வீட்டாருக்காக ஜெபித்தான், தன் மனைவிக்காக ஜெபிக்கிற ஒரு ஈசாக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கணும். கரங்களை உயர்த்தி அலையிலேயே சொல்லுங்க அல்லேலூயா. ஆம் அருமையான தேவ ஜனமே, இன்னைக்கு அந்த ஜெபம் இல்லாததுனால்தான் இன்னைக்கு இப்படிப்பட்ட பாதிப்புகள் வர காரணமாக இருக்கிறது. இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை செய்து நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, இனிமே என்ன செய்வேன்? ஒழுங்கா ஜெபம் பண்ணுவேன். இந்த பிரச்சனைகளுக்கு நான் கண்ணீரோடு ஜெபிக்க ஒப்பு கொடுக்கிறேன். இத்தனை மணி நேரம் நான் முழங்காலிட்டு என்ன செய்வேன்? இந்த பிரச்சனை முடிவுக்கு வரணும் என்பதற்காக நான் ஜெபிக்க என ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்க பழக ஆரம்பிங்க. கர்த்தர் நிச்சயமாகவே ஒரு பிரச்சனைகள் எல்லாவற்றும் கர்த்தர் ஒரு முடிவு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி அலையிலேயே சொல்லி போகலாம். அல்லேலூயா. தொடர்ந்து நம் வேதத்தில் பிரசங்கி புஸ்தகம் அதனுடைய 2ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வசனம் விவரமாய் சொல்லுகிறது. அவர்கள் இருதயம் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுகிறது. சியோன் குமாரத்தின் மதிலே இரவும் பகலும் நதியளவு கண்ணீர் விடு, ஓய்ந்திடாதே, உன் கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க ஒட்டாதே. அல்லேலூயா. சியோன் குமாரத்தியே, எப்படி இருக்க கூட சும்மா இருக்காத. என்ன பண்ணணுமா? 19ஆம் வசனம், எழுந்துரு, ராத்திரியில் தூங்காத. உன் பிள்ளைங்க பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்குது இல்லை? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் மகள் இன்றைக்கு உன்னை எதிர்த்து பேசுகிறார்ல, உன் மகன் சம்மதிக்க மாட்டேன்றான்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் நல்ல காலேஜில் சேர்க்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் அவன் செய்ய மாட்டேன்றான். உன் மகளுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை பார்க்குறேன், அவன் கீழ்ப்படிய மாட்டேன்றான். இன்றைக்கு உன் பிள்ளைங்க பலவீனப்பட்டு போயிருக்கிறாங்க, அதுக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல. குடும்பங்களில் பிரச்சனை தலைவிரித்து கொண்டு இருக்கிறது, எப்படி அதை சரி பண்ணதுன்னு தெரியலன்னு சொல்லி இன்னைக்கு திகைத்து போயிருக்கிறேன். நல்ல வசதியாக இருக்கிறேன், நல்ல திருப்தியாக தான் இருக்கிறேன், ஆனால் நிம்மதி இல்லைன்னு சொல்கிறேன். காரணம் என்ன பண்ணணுமா? 19ஆம் வசனம் சொல்லுகிறது, எழுந்திரு, ராத்திரியிலே முதல் சாமத்திலே கூப்பிடு. கவனிச்சிங்களா? எத்தனை மணிக்கு ஜெபிக்கணும்? 1 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணுன்னு சொல்லி பைபிள் நம்ம சொல்லி கொடுக்குது. கைதி விரலையே சொல்லுங்க. எழுந்திரு, ராத்திரியிலே முதல் சாமத்தில் கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிடு, எல்லா தெருக்களின் முனைகளிலும் பசினால் மூச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்துக்கு ஏறிடு. அல்லேலூயா. பிள்ளைகளுக்காக ஏறிடு. ஆண்டவரே, பிள்ளை எழுத்து பேசுகிறான், கோபப்படுறான், அவன் குணம் மிருக குணம் மாதிரி இருக்குது. என் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரேன்னு உன் பிள்ளைகளுக்காக நீ ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஒரு குடும்பத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 2 பொம்பளை பிள்ளைங்க, ஒரு மகன். நம்ம மகன் இல்லையேன்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்ப்போடு கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த மகனை பெற்றெடுத்து ரொம்ப செல்லமாக வளர்த்து பாசத்தை அதிகமாக திணித்து அவனை வளர்த்தாங்க. அவன் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க, செஞ்சாங்க, கொண்டாங்க. அதுக்கப்புறமா அவன் என்ன செய்ய ஆரம்பிச்சான்னா, அந்த பாசம் கண்களில் மூடி அவன் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது, எல்லாத்தையும் அவன் அக்கா 2 அக்காவும் போட்டு அடிப்பான். அப்போது அவங்க அம்மா சொல்லுவாங்க, தம்பி தானம்மா, விட்டு கொடுத்துப்போ, ஒன்றும் இல்லை, சின்ன பிள்ளை தானே சொல்லி அவன் வாலிபன் ஆகிற வரையிலும் அவன் 2 அக்கா திருமணம் ஆகிற வரையிலும் அவன் அக்கா அவங்க அடிச்சுட்டே இருப்பான். அடித்து அவனை துரத்திட்டான். கடைசி படிக்கிறதுக்கு ஆள் இல்லை, என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான், அவங்க அம்மாவை அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ அவங்க அம்மா கேட்குறாங்க, ஏன்டா இத்தனை நாள் அக்காவை அடிச்சுட்டு இருந்தேன், இப்போ என்ன அடிக்கிறேன்? அம்மா, அடிக்கிறதுக்கு ஆள் இல்லை, வேறு என்ன பண்ணுது? அடித்து நான் வளர்ந்துட்டேன், அடித்து நான் பழகிட்டேன், இப்போ என்னால் அடிக்காமலே சும்மா இருக்க முடியாது. அப்போ காரணம் என்ன? 5 வளையாதது 50 வளையமான ஒரு கேள்வி இருக்குது. சின்ன வயசுலேயே உன் மகனை திட்டமாக வளர்த்துருந்தேன்னா இது பிரச்சனை வந்து இருக்குமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் அந்த அம்மா என்கிட்ட வந்து சொல்லுது, என்னால் அடி தாங்க முடியல, அவன் சொல்கிற சொல் தாங்க முடியல, என் கணவர் கூட என்னை எப்படி பார்க்கல,
அவர் என்ன நல்லா பார்த்துக்கிறாரு, செய்கிறாரு. இவனை நான் இவ்வளோ எதிர்பார்ப்போடு கூட நான் பெற்றெடுத்த மகன் இவன், ஆனால் இவன் என்னை அடிக்கிறான், திட்டுறான், பேசுகிறான், கெட்ட வார்த்தை எல்லாம் சொல்கிறான், என்னால் தாங்க முடியல, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேங்க அப்படின்னா நான் நினச்சேன் அவனை கொண்டு போய் ஹாஸ்டலில் சேர்த்துடுவாங்க, இல்லைன்னா எங்கேயாவது வேலையில் கொண்டு போய் வச்சுடுவாங்க அப்படின்னு தான் நினச்சேன். நான் சொன்னது என்ன தெரியுமா, என் மகன் எப்படியாவது செத்துடணும், அவனுக்காக ஜெபம் பண்ணுங்க. அழுகுறாங்க அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி. ஒவ்வொரு நாளும் அவங்ககிட்ட என்னால் என்ன பண்ண முடியல, சித்திரவதை பண்ண முடியல. ஒன்று நான் செத்துடுவேன், இல்லைன்னா அவன் செத்துடணும். நான் இருந்தாலும் என் பிள்ளைங்களை பார்த்துப்பேன், பொம்பளை பிள்ளைங்களை பார்த்துப்பேன், செய்வேன். நான் இல்லைன்னா என் பிள்ளைங்க என்ன செஞ்சுடுவாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவங்க அனாதையாக போயிடுவாங்க. அதனால அவன் இருந்தானா எல்லாருக்குமே கஷ்டம்தான், அவன் இருக்கிறது கஷ்டம்தான். நான் எந்த அளவுக்கு எனக்கு ஆம்பளை பிள்ளை வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அவனை பெற்று வளர்த்து இந்த அளவுக்கு அவன் ஒரு ஆளாக்குனா அவன் என்ன செய்யறான், இப்படியெல்லாம் பேசுறான், இப்படியெல்லாம் இருக்கிறான், அவன் எனக்கு வேண்டவே வேண்டாம். அருமையான அம்மா, தாயாரே, சகோதரியே, வசனம் என்ன சொல்லுகிறது, மூர்ச்சித்த கடற்கரை உன் பிள்ளைகளுக்காக உன் கண்ணுக்கு தூக்கத்தை வரவிட்டால, உன் கண்ணி மீது தூக்கத்தை வரவிட்டால, ராத்திரியில முதல் சாமத்துல எழுந்து உன் மகனுக்காக உன் பிள்ளைகளுக்காக நீ ஜெபிக்கணும். அல்லேலூயா. குணப்படாத உன் மகனுக்காக நீ ஜெபிக்கணும், குணப்படாத உன் மகளுக்காக ஜெபிக்கணும், புரிந்து கொள்ளாத உன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், சந்தேகப்படுகிற உன் கணவனுக்காக நீ ஜெபிக்கணும், நீ கண்ணீரோடு கூட ஜெபிக்கணும். வசனம் கற்றுக் கொடுக்கிறது, ராத்திரியில 1ஆம் சாமத்துல எழுந்துரு, தூங்காத, நீ எழுந்து ஜெபம் பண்ண ஆரம்பி. உன் பிரச்சனைக்கான முடிவு நாள் வந்திருக்கிறது, உன் பிரச்சனைக்குரிய தீர்வுக்குரிய நாள் வந்திருக்கிறது. உன் குடும்ப பிரச்சனை தீர்வதற்கான நீ எப்படி ஜெபிக்கணும், எந்த டைம் ஜெபிக்கணும்னு சொல்லி பைபிள்ல கர்த்தர் நமக்கு ஆலோசனை தெளிவாக கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோடு கூட நீங்கள் ஜெபிக்க போறீங்க. ஆண்டவர் கூட நமக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்கார் தெரியுமா? லூக்கா புஸ்தகம் அதனுடைய 23ஆம் வசனம் 28ஆம் வசனம் வாசிங்க. இதோட முடிக்க போற 23ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, எருசலேம் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள். பாருங்க, ஆண்டவர் கூட சொல்லி கொடுத்துட்டார். அவரு எருசலேமில் சிலுவை சுமந்து கொண்டு நடந்து போகும்போது அங்கு அழுகிற எருசலேம் பெண்களை பார்த்து சொல்கிறார், எருசலேம் குமாரத்திகளே, நீங்க எனக்காக அழாம என்ன பண்ணுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் ஆளுங்கள் என்று சொல்லிட்டார். எனக்கு இந்த குடும்ப பிரச்சனை முடிவுக்கு வரணும்னா, தீர்வுக்கு வரணும்னா என்ன பண்ணணும், கண்ணீரோடு கூட ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஒரு நாள் கண்ணீர் விட்டுட்டேன் எல்லாம் சரியாயிடும் நினைக்காது, ஜெபிக்க ஆரம்பி. கண்ணீரோடு விதைக்கு கம்பீரத்தோடு நீ அடிக்கக்கூடிய நாட்கள் வரப்போகிறது. அல்லேலூயா. சமாதானம் நிறைந்த ஒரு குடும்ப வாழ்க்கை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். பிரிவினை பிரச்சனைகள் மாறப்போகிறது, மனஸ்தாபங்கள் மாறப்போகிறது, உங்களுக்குள் ஏற்படுகிற அடிக்கடி வாக்குவாத பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகிறது. கர்த்தர் இந்த நாளிலே எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை ஏற்படுத்தி உன் வாழ்க்கையில சுக வாழ்க்கை சமீபிக்க பண்ண போகிறார். சமாதானம் நிறைந்த வாழ்க்கை கர்த்தர் ஏற்படுத்த போகிறார். நம்ம யாரும் எழுந்து நிற்போமா? யாரும் எழுந்து நின்று கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நம்ம பார்த்து ஜெபத்து நான் முடிக்க போகிறேன். எல்லாரும் எழுந்து நிற்போமா? தயவு செய்து இருக்கிற இடத்துல எழுந்து நில்லுங்க. யாரும் எழுந்து நில்லுங்க. டிவியில் தானே பார்த்துட்டு இருக்கிறாரு, செல்ஃபோனில் தான் ஐயா பேசிட்டு இருக்கிறாரு, அவருக்கு என்ன எனக்கு தெரிய போதும் நினைக்கிறீங்க. எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்திருங்க, ஜெபிக்கலாம். கண்களை போடும். ஆண்டவர் நோக்கி, தகப்பனே, இந்த ஆராதனை வேலையில நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் குடும்ப பிரச்சனைகளுக்கான முடிவு தீர்வு என்ன, எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தின் வாயிலாக கற்றிருந்த நாளிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம், பிரயோஜனமான வசனங்கள் மூலமாய் வார்த்தைகள் மூலமாய் எங்களோடு நீ பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரே எந்த நேரத்தில் ஜெபிக்கணும், எத்தனை மணிக்கு ஜெபிக்கணும், ஆண்டவரே ஸ்தோத்திரம் எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி கர்த்தர்களுக்கு என்னை கற்றுக் கொடுத்த நல்ல ஆலோசனைகளுக்காக ஸ்தோத்திரம். தாவீதுடைய வாழ்க்கையில் வழி தெரியாமல் போயிருந்தார். மனைவி பிள்ளைகளை சிறைப்பிடித்துக் கொண்டு சொல்லும்போது, ஆண்டவரே எங்கு போய் நான் மனைவி பிள்ளைகளை தேடுவேன், யார் பிடித்து கொண்டு போனார்கள் என்று தெரியாத நேரத்தில் ஒரு எகிப்து பிள்ளை ஆண்டவர் மூலமாக ஆண்டவரே தாவீதுக்கு வழி நடத்தல் உண்டு பண்ணும்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு போக்கை ஏற்படுத்தினீர்கள். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் முன்னமே ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தீர்கள். இன்றைக்கு ராஜா, இன்றைக்கு குடும்பங்கள் இன்னைக்கு பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்களே, தகர்க்கப்பட்ட நிலைமையில காணப்படுறாங்களே, ஆண்டவர் தவித்துக் கொண்டு இருக்கிறாங்களே, இன்றைக்கு இந்த வார்த்தைகள் உடைய ஜனங்களுக்கு, உடைய பிள்ளைகளுக்கு தீர்க்க தரிசனமாய் அமைவதாக
ஆறுதலாய் மாறுவதாக, ஆலோசனையாய் இருப்பதாக. இன்று முதல் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே சுகவாழ்வு உண்டாகட்டும், வெளிச்சம் புதிக்கட்டும், பிரச்சனைகள் முடிவுக்கு வரட்டும். ஆண்டவரே, குடும்பத்தில் அவங்களுக்குள்ள ஒரு ஒருங்கிணைப்பு உண்டாகட்டும். ஆண்டவரே, உங்க ஸ்தோத்திரம், கணவன் மனைவிக்குள் ஐக்கியம் உண்டாகட்டும், பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள சமாதானம் உண்டாகட்டும். அதற்கு விரோதமாய் கிரியை செய்கிற பலவானின் வல்லமைகளை கட்டி ஜெபிக்கிறோம். பொல்லாத வல்லமைகளை கர்த்தர் கடிந்து கொள்வீராக. பொல்லாத சாத்தானை கர்த்தர் கடிந்து கொள்வீராக. ஆண்டவரே, தற்கொலை சிந்தையை உண்டு பண்ணுகிற பொல்லாத வல்லமைகள் சுட்டரிக்கப்பட்டு போவதாக. ஆண்டவரே, சந்தேகத்தின் ஆவியை ஏற்படுத்தி கணவன் மனைவி பிரிகிற ஆண்டவர் பிரச்சனை கொடுக்கிற பொல்லாத ஆவிகள் இப்பொழுதே எங்கள் சபை பிள்ளைகளுடைய வீடுகளை விட்டு வெளியே போயிட்டு கட்டளை கொடுக்கிறேன். குடும்பங்களை விட்டு வெளியே போயிட்டு கட்டளை கொடுக்கிறேன். பிள்ளைகளை விட்டு வெளியே போயிட்டு கட்டளை கொடுக்கிறேன். பிள்ளைகளிடத்தில் போராடுகிற அலங்கலிக்கிற தாறுமாறின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. ஆண்டவரை, குணப்படாத இருதயம் மாறட்டும், கடின இருதயங்கள் மாறட்டும். சொல் பேச்சு கேட்க முடியாதபடி தன்னிச்சையாய் நடக்கிற பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த கடின இருதயங்கள் மாறட்டும், அந்த கடின கழுத்துகள் மாறட்டும். கர்த்தர் இன்னைக்கு வாலிப பிள்ளைகளை தொடுவீராக. சிறு பிள்ளைகள் ஆனால் அவர்களை தொடுவீராக. பெற்றோருக்கு இப்படி இருதயத்தை பிள்ளைகளை கர்த்தர் கட்டளையிடுவீராக. குடும்பத்துக்காக ஜெபிக்கிற கணவன்மார்களை எழுப்புவீராக, மனைவிமார்களை எழுப்புவீராக. தாவீதை போல கண்ணீரோடு ஜெபித்து ஆலோசனை பெற்று திருப்பிக் கொண்டா, ஆண்டவரை பிடித்துக் கொண்டா, மறுபடியும் இழந்ததை ஆண்டவரே ஸ்தோத்திரம் எடுத்துக் கொண்டு வந்தது போல உங்களுடைய பிள்ளைகள் இந்த வார்த்தைகள் எங்கள் விசுவாச குடும்பத்தில் நிறைவேறுவதாக. பழிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். இந்த முதல் குடும்பங்களை சமாதானம் உண்டாகட்டும். சமாதானத்துக்கு மறைவிடையாய் பதிவிடையாய் கிரியை செய்கிற, சமாதானத்துக்கு விரோதமாய் பதிவிடையாய் கிரியை செய்கிற சத்துரு சகல வல்லமைகளை கட்டி கொண்டுகிறேன். கர்த்தர் சாத்தானை கடிந்து கொள்வீராக. அவன் ஆயுதங்கள் வாய்க்காத போவதாக. அவன் வல்லமைகள் ஈழ்பொருளாவதாக, நிர்மூலமாக்கப்பட்டு போவதாக. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காத போகும் என்று சொல்லப்பட்ட வேத வாக்கியத்தின்படி ஆண்டவரே, அந்த ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காத போகட்டும். சத்துருவின் வல்லமைகள் சுட்டரிக்கப்பட்டு போகட்டும். தற்கொலை சிந்தைகள் மாறட்டும். ஆண்டவர், வீட்டை விட்டு வெளியே போகிற வார்த்தைகள் இன்று முதல் வரக்கூடாது. ஆண்டவரே, குடும்பத்தில் தேவையில்லாத யோசனைகள் வரக்கூடாது. விவாகரத்து வார்த்தைகள் வரக்கூடாது. பிரிவினை வார்த்தைகள் வரக்கூடாது. கலவு நிறைந்த வார்த்தைகள் வரக்கூடாது. பழைய கதைகள், பழைய பிரச்சனைகள் பேசக்கூடாது. அந்த வல்லமைகளை கொண்டு வருகிற அசுத்தாவின் ஆவிகள், அந்த எரிச்சலின் ஆவிகள், கோப தாபத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே கட்டிப்படுகிறேன். கடினப்படுத்துவீராக. Shbura bakara baladi la bakara baladi, shbura bakara baladi di kabara baladi, shbura bakara baladi di kabara baladi, shbura bakatu da baladi hakara baladi. ஈசாக்கு குடும்பத்திலே கர்த்தர் சமாதானத்தை கொடுத்தீர்கள். ஆண்டவரே, ஜெபிக்கிற ஒரு ஈசாக்கு, ஆண்டவரே, ஜெபிக்கிறது நிமித்தமாக ரெபெக்காள் இரட்டத்தனையான பிள்ளை பெற்றெடுக்கும்படி, இரட்டிப்பான பிள்ளை பெற்றெடுக்கும்படி கர்த்தர் அனுக்கிரகம் செய்தீரே. உம்முடைய கர பிள்ளைகள் மேல் இறங்குவதாக. உம்முடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகள் வீட்டாரும் இறங்குவதாக. உம்முடைய ஆவியானவர்களை தொடுவீராக. இந்த செய்தி மூலமாக இந்த நாள் முதல் கொண்டு பிள்ளைகளுக்கு இரட்டிப்பான நன்மைகளை கொடுப்பீராக, இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுப்பீராக, இரட்டிப்பான பாக்கியத்தை கொடுப்பீராக, இரட்டிப்பான மேன்மையை கொடுப்பீராக, இரட்டிப்பான கிருபை வரங்களால் நிரப்புவீராக. கர்த்தர் அற்புதம் செய்வீராக. பாதுகாப்பு சட்டைகளை மூடி மறைத்துக்கொள்ளும். விசுவாசம் குடும்பங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில சமாதான சந்தோஷம் நிறைய ஏற்படுத்தும். சௌக்கியத்தை உண்டு பண்ணும். சாட்சியாக நிறுத்தும். எங்களை தாழ்த்தி பெருமையாக்கி பொற்பாதங்கள் சமர்ப்பிக்கணும். சகல கனத்துணி மகிமையில்லாம நாமத்தை செலுத்தணும். மீட்பரட்சகரமாகிய இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்ம அவரை சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. உண்டாலிலே சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. God bless you.